அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய வகுப்பின் செய்தியாக அந்த மருந்து அதிகாரம் பற்றி பார்த்து வருகிறோம். அதுல 942வது குறளில் வள்ளுவ பெருந்தகை சொன்னது, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுல சயின்டிபிக் ஃபேக்டா டிசீஸ் அப்படிங்கிறது எப்படி வருது, அது ஃப்ரீக்வன்சி பேஸ்ல எப்படி சரி பண்ண முடியும், இங்க டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல நாம எந்த மாதிரி அதை சரி பண்ற முறையை கையாளுகின்றோம், அதிலும் முக்கியமா மருந்தே இல்லாமல் அதை எப்படி சரி செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லலாம். அதுல முக்கியமா வள்ளுவை பெருந்தகை சொன்ன அந்த 10 குறளையும் முடிஞ்சா படிச்சு பாருங்க. 10லையுமே ஒரு இடத்துல கூட எந்த மருந்துமே அவர் சொன்னதே இல்லை. ஒரு இடத்துல கூட எந்த மருந்துமே சொன்னதில்லை. அதுல ஹைலைட் எதுன்னா, சப்போஸ் யாருக்காவது ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது அப்படின்னாக்க இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கான சின்ன சின்ன நோட்ஸ், நான் பெரிய லெவலில் சொல்றேன் அப்படின்னு இல்லை, சின்ன நோட்டு, இதை ஃபாலோ பண்ணாலே போறோம். இதுல மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இதை ஷார்ட்டா சொல்லணும்னா, எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா, செரிக்காத உணவு நோய். நாய்ஸ் இஸ் கமிங் கண்டினியூஸ்லி சார். தொடர்ந்து ஏதோ ஒரு நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கேட்கவே முடியல. ஓ, பண்ணாம இருந்தா அப்படி இருக்கும். யாராவது மியூட் பண்ணாம இருந்தீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க. ஓ, இப்ப கட் ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சா? ஓகே, கரெக்ட். இன்னும் ஒரு செல்ல கனெக்ட் கொடுத்துருந்தேன். ரைட், ஓகே, நன்றி நன்றி. ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்தா திரும்ப வருது. ரைட் ரைட். இங்க மியூட்ல போல, சாரி, எல்லாம் மியூட் போட்டுக்குங்க. எஸ், ஓகே, நன்றி நன்றி. ஓகே, ஏற்கனவே சொன்னதுல, வள்ளுவ பெருந்தகை சொன்னதுல, டிசீஸ் நோய் அப்படின்னு இருக்குனாக்க இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணலாம். நீங்க மருந்து எடுத்துக்கிறதுங்க ஓகே, மருந்தே இல்லாமல் ஒரு நோயை, வரதராஜ் சார் மியூட்ல போடுங்க, அன்மியூட்ல வந்துடுறீங்க. மருந்தே இல்லாமல் சரி செய்து எப்படின்னா, செரிக்கிறத பாருங்க. செரிச்சதுன்னா சாப்பிடுங்க. செரிக்காத உணவு நோய் எப்படி அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியா பார்க்கலாம், எப்படி அது நடைமுறையில் சாத்தியமாகிறது அப்படிங்கிற விஷயத்துல. இன்னொன்று இந்த ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுல ஃப்ரிட்ஜில் வரதராஜ் சார், ஓகே சார், நாய்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க சார். வரதராஜ் சார் வந்துட்டு இருக்காரு சார். வந்துட்டே இருக்கு சார், டிஸ்டர்பா இருக்குது. ஓகே, ரைட், நன்றி. இந்த 2 விஷயம் இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றது, அடுத்தது பேக்டு ஐட்டம், இது 2 சொல்லியிருந்தோம். அது அன்னைக்கு ஃபுல்லா சொல்லலை. அதுவும் அதற்கு அடுத்தது முக்கியமான இடத்தில் ஏசி போட்டிருப்போம். யாருக்கெல்லாம் ஏசி இருக்குது கை தூக்குங்க பார்ப்போம். யார் வீட்டிலலாம் ஏசி இருக்கு? எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு, எல்லாருமே ஏசி போட்டிருக்கீங்க. ஒரு ரவுண்ட்ஸ் இப்படி போயிட்டு வந்துடும். திங்க் பண்ணுங்க, ஏசி போடுறதுனால ஜாலியா ஜில்லுன்னு கொடைக்கானல், ஊட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல ஜில்லுன்னு தூங்குறோம். அதனால என்ன டிஃபெக்ட், அது எப்படி அப்படிங்கிறத யோசிங்க. திரும்ப நான் கேட்குறேன், அந்த கேள்விக்கு முடிஞ்ச பதில் சொல்லுங்க. அதற்கு முன்பாக இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த உணவு, அந்த சக்கராஸ், இதை பற்றி நிறைய பேர் நேற்று சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபுட்டு அப்போ சாப்பிட்றது மூலமா சரி செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சாப்பிட்றது மூலமா 100% சரி பண்ண முடியாது. ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதற்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை நீங்க மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா 100% சரி பண்ண முடியும். உணவு முறைகளில் மாற்றம் வந்தால் அதை சரி செய்ய முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்.
அதே மாதிரி அதை விட முக்கியமானது இன்னொரு ஏற்கனவே சொன்னேன், இந்த ஃப்ரீக்வன்சி இதில் சொல்லாமல் விட்டது என்னன்னா, சக்கராஸ் இருக்கு. இப்போ மைண்ட்ல மட்டும் வச்சுங்க, இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுவும் கிறிஸ்டலுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் நான். ஆக்சுவலி சகஸ்கரா சக்கரம் தலை, சகஸ்கரா சக்கரத்துக்கு வந்து அதற்கான நவரத்ன கற்கள் வைரம், அதோட ஃப்ரீக்வன்சிங்கிறது 963. ஆங்ஞா சக்கரம் அதோடைய நவரத்ன கற்கள் நீளம் 852, விசுக்தி புஷ்பராகம் 741, அநாதக சக்கரம் மரகதம் அதற்கு 639, மணிப்பூரகம் பவழம் 528, சுவாதிஷ்டானம் முத்து 417, மூலாதார சக்கரத்துக்கு மாணிக்கம் 369, ராகு கோமேதகங்கள், கேது வைடூரியம் 400, ராகுக்கு வந்து 800 ஃப்ரீக்வன்சி டிஹெச்இ ட்ரிகாஹெர்ட்ஸ், வைடூரியம் 400 ட்ரிகாஹெர்ட்ஸ், மொத்தம் 9 இருக்குது. இந்த 9க்கான நவகிரகம் நவரத்ன கற்கள் 9 சக்கராஸ், தலைக்கு மேல இருக்கிறது ஒண்ணு, தலைக்கு கீழே இருக்கிறது ஒண்ணு, தலைக்கு மேல ராகு கேது அப்படிங்கிறது, கீழே இருக்கிறது கேது. இந்த சக்கராவுக்கும் இந்த நவரத்ன கற்களுக்கும் தொடர்பு இருக்கு, அதோட ஃப்ரீக்வன்சி. இப்போ எப்படி வந்து ஃப்ரீக்வன்சில, அதாவது நவரத்ன கற்களை பயன்படுத்தி இது எப்படி சரி பண்றாங்க அப்படின்னாக்க, ஒரு சக்கராசுக்கும் ஒரு நவரத்ன கற்கள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து மூலாதார சக்கராவுக்கு அந்த நவரத்ன கற்களை யூஸ் பண்றவங்க, மூலாதார சக்கரம் தொடர்பான பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து மாணிக்க கற்கள், மாணிக்க மோதிரம் இது தொடர்பா கல் போடுவாங்க. அப்போ ஒரு சக்கராவைக்கும் ஒரு சக்கராவையும் சரி செய்கின்ற பொழுது அந்தந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நவரத்ன கற்கள் 9 நவரத்ன கற்கள் பயன்படுத்துவாங்க. இந்த 9 நவரத்ன கற்களையும் ஒருத்தர் முழுமையா பயன்படுத்தினாக்க பல லட்சம் ஆகும். முத்து கோமதகம் வைரம் வைடூரியம் மரகதம் லட்சக்கணக்கில் ஆகும். அப்போ பல லட்சம் செலவு செய்து அதற்கான சரியான நவரத்ன கற்களை வாங்கி பயன்படுத்துவதை விடவும், நம்ம கொடுக்குறோம் இல்லையா குவார்ட்ஸ் கிறிஸ்டல், இது பியூர் ஒயிட் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ல இந்த 9 நவரத்ன கற்களுக்குரிய அந்த ஃப்ரீக்வன்சி இதுல இருக்குது. அதை வந்து டெஸ்லா, சப்போஸ் இஃப் யூ வாண்ட் நோ சம் மோர் டீடைல்ஸ் ப்ளீஸ் சர்ச் அண்ட் கெட் ஃப்ரம் த டெஸ்லா சயின்டிஸ்ட். டெஸ்லாவோட சொன்னது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச். அவர் வந்து இந்த டிசி அதை நிறைய போட்டிருக்க உங்களுக்கு. அது இப்போ இல்லை, இன் மாடர்ன் வேர்ல்டுல இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் இல்லாத சயின்டிபிக் ஃபேக்ட் எதுவுமே இருக்காது. இந்த உலகம் அப்படிங்கிறது இப்போ ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி கிறிஸ்டல் உலகமாக தான் இருக்கும். மெடிக்கல் ஃபுல்லாக கிறிஸ்டல் இருக்குது. அதே மாதிரி சயின்டிபிக், டெலிகம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு இருக்கு இல்லையா, தகவல் தொடர்பில் கிறிஸ்டலை பயன்படுத்தாத எந்த பொருளுமே இல்லை. டிவி, ஃப்ரிட்ஜி, டிவி, ரேடியோ, செல்போன், அது தொடர்பான எல்லாமே இருக்கு. சேட்டலைட்ல இருந்து கம்யூனிகேஷன் வரக்கூடிய அத்தனையுமே இந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி தான் பண்றாங்க. அந்த கிறிஸ்டல் எப்படி பயன்படுத்தி அதை செய்யறாங்க, பர்டிகுலரா மெடிக்கல் ஃபீல்டுல எப்படி பண்றாங்க, நுணுக்கமானது இருக்கு. அது அடுத்தடுத்த வகுப்புல சொல்றேன். அப்ப கிறிஸ்டல் எந்தெந்த மாதிரியான துறைகளில் எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஏன்னா கிறிஸ்டலை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது எப்படி அந்த ஃப்ரீக்குவன்சியா மாறி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோயோ மற்ற பிரச்சனைகளை சரி செய்யுது அப்படிங்கிறத பத்தியான நோட்டு. இல்ல டெஸ்லா சொல்றது எக்ஸ்ட்ரா ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஃப்ரீக்குவன்சி பேஸ்ல இருக்கிறது மெயினா கிறிஸ்டல்ல இருக்குது. அந்த கிறிஸ்டல் அவர் சொல்றது குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வைப்ரேட் 78 crores 60 lakhs times per second. இது யாராவது புரியுதா இந்த வேர்டு, இந்த சென்டென்ஸ்? குவார்ட்ஸ் கிறிஸ்டல் வைப்ரேட் 78 crore 60 lakhs times per second. யாராவது இதை புரியுதா? தமிழ்ல வேணாலும் சொல்றேன். குவார்ட்ஸ் கிறிஸ்டலோட அதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டா, பர் செகண்டுக்கு 78 கோடியே 60 லட்சம் முறை வைப்ரேட் ஆகக்கூடியது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியில் எடுத்தாக்க 118 தனிமங்கள், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், ஜெனான், ரெடான், கோல்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 118 தனிமங்கள் இருக்கு.
இந்த 118 தனிமங்களிலேயும் சேர்மங்களாக எது சேர்த்தாலும் இதுல அதிகபட்சமாக வைப்ரேட் ஆகக்கூடியது, ஃபாஸ்ட் வைப்ரேஷன் நம்பர் 1 அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடியது குவார்ட்ஸ் கிறிஸ்டல். அதனுடைய வைப்ரேட்டிங் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது, வைப்ரேட்டிங் ஃப்ரீக்குவன்சியில் அது வைப்ரேட் ஆகக்கூடியது அப்படிங்கிறது பர் செகண்டுக்கு 78,60,00,000 முறை வைப்ரேட் ஆகுது. அதனால தான் இப்போ நம்ம செல்ஃபோனில் சாதாரண ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னாக்க, இப்போ செல்ஃபோன் சென்னையில் இருக்கும், சென்னையில இருந்து அமெரிக்கா, உலக நாடுகள் எந்த நாடுகளில் இருந்தாலும் ஒருத்தட்ட ஃபோன் பேசுகிறோம். ஃபோன் பேசின அடுத்த செகண்டே அவங்க ஹலோங்கிறாங்க. இப்போ நேருக்கு நேராக நம்ம எப்படி பேசுகிறோமோ இதே மாதிரி அவங்க பேசுகிற அடுத்த செகண்டு நம்மகிட்ட அந்த அந்த கம்யூனிகேஷன் வருது. ஹலோ அப்படிங்கிறது என்ன, அவங்க பேசுகிற உரையாடல் அடுத்த செகண்ட் வித்தவுட் எனி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகுறதில்ல. அவங்க பேசுற அடுத்த செகண்டே நமக்கு கேட்குது, நாம பேசுறது அவங்களுக்கு கேட்குது. இந்த உரையாடல் பல லட்சம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒருத்தர்கிட்ட வித்தவுட் எனி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி கேட்குது, கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அதோட வைப்ரேஷன் தான். அப்போ எப்படின்னு கேட்டாக்க, ஒரு ஒரு கல் இருக்குது, இங்க இருந்து இப்ப ஒரு கல் தனித்தனி ஒரு கல்லை தொடர்ச்சியா சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு 10 லட்சம் கல், ஒரு கோலி குண்டுன்னு வச்சுக்கலாம், 10 லட்சம் கோலி குண்டு வச்சிருக்கோம். இங்க லைட்டா தட்டினா அந்த மூவ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா, கிறிஸ்டலோட ஃப்ரீக்குவன்சி. இப்போ செல்போன் இருக்குன்னா செல்போனோட அந்த எண்ட் பாயிண்ட் எல்லா டூலும் ஒன்னா சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய மெஷினரிஸ், டூல்ஸ், மேக்னெட்டிக் அனைத்தும் சேர்ந்து நம்ம பேசுறத ரிட்ரீவ் வெளியே அனுப்பக்கூடிய இடத்துல இருக்கிறது கிறிஸ்டல். அதே மாதிரி அவங்க பேசுறத ரிசீவ் பண்ற இடமும் கிறிஸ்டல். இது 2 வேலையும் கிறிஸ்டல் பண்ணுது. அப்போ அனுப்புறதையும் கொடுக்கறதையும். அப்போ அந்த இடங்கிறது 78,60,00,000 வைப்ரேட்டிங்கும் போது நீங்க இந்த உலகத்துல இன்னும் அடுத்த கிரகத்துல போனா கூட அதோட ஃபாஸ்ட்ங்கிறது ரீச் ஆகி அடுத்த செகண்ட் வரும். அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா நம்பர் 1 அங்கிறது கிறிஸ்டல் மட்டும்தான். அதனாலதான் இந்த இப்போ ஸ்டாட்லைட்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க. நான் ஒன்னு அடுத்து சொல்றேன். ஒரு விஷயத்துல ஸ்டாட்லைட்ல எப்படி பயன்படுத்துகிறார்கள், மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி பயன்படுத்துறாங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ ஸ்டாட்லைட்ல யூஸ் பண்றாங்கன்னா இங்கே இருந்துகிட்டே கமாண்ட் கொடுக்குறாங்க டைரக்ஷன்ஸ்ல, அது மூவ் பண்ணுது, போட்டோ எடுக்குது, போட்டோ எடுத்துட்டு அனுப்புது, போய் மண் எடுக்குது, அதை எடுத்து சேகரிக்குது. இது எல்லாமே இங்க கமாண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஒர்க் ஆகுது. இங்க கமாண்ட் கொடுக்கும்போது எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, தட் இஸ் எ ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன்ஸ். இது இங்க கொடுக்கறத அது அதிர்வுகளா ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி என்ன கொடுக்குறோமோ அந்த தகவலை சேகரித்து அனுப்புது. அதாவது காற்றே இல்லாத ஈத்தர், காற்றே இல்லாத பல லட்சம் கிலோமீட்டரும் தாண்டி நாம கொடுக்கக்கூடிய கட்டளைகளை ஏற்று செயற்கைக்கோள் படம் பிடித்து இங்க அனுப்புது. எங்க டைரக்ஷன்ஸ் மாத்தினாலும் சரி, திரும்ப வர்றது இருந்தாலும் சரி, அனைத்து டைரக்ஷன்ஸுமே அந்த வேலையை அதுக்கான கம்யூனிகேஷன் சொல்றது அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி செய்யுது, இந்த கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ எந்த அளவுக்கு அதோடைய வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இந்த வைப்ரேஷன் இது இருக்கக்கூடியது என்னன்னா ஆற்றல், எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியாகவும் வைப்ரேஷனாகவும் மாறுது. இதே மாதிரி இது மெடிக்கல் ஃபீல்டுன்னு நிறைய எடுத்துட்டு வராங்க. இப்போ இந்த செயற்கைக்கால் பொருத்தப்படுது இல்லையா, செயற்கைக்காலில் விடவும் அந்த சின்ன சின்னமாக எலும்பு ஏதாவது உடஞ்சிருக்குன்னா அதுக்கு பதில் இதை கிறிஸ்டல் பேஸ்டு போன் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது அதோட சேர்த்து வைக்கும்போது ரியல் போன் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வர முடியாது. அதற்கு ஈடாக இணையாக எலும்பு வளர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு கிறிஸ்டல் போன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் படி நம்ம இதில் நான் ஏற்கனவே ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டா மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறது எல்லாத்துலேயுமே இப்போ அதிகபட்சமாக கிறிஸ்டல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கக்கூடியதுல இருக்கின்ற தனிமங்கள், பூமியில் இருக்கக்கூடிய தனிமங்களில் நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடியது கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலை எப்படி ஃப்ரீக்வன்சியா மாற்றி வைப்ரேஷனா மாற்றி நாம அதை பயன்படுத்துறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, இதை பயன்படுத்தி நிறைய பேர் அதுக்கான டெஸ்டிமோனி எடுத்து நம்ம எடுப்போம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதுல ஸ்ரீவித்யா மேடம்னு தெரியல, இட்லி சரியா வரலன்னா கேட்டுட்டு கிறிஸ்டலை தயவு செஞ்சு எனக்கு இட்லி சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அது வந்திருக்கு சார், அந்த மாதிரி எனக்கு இட்லி வந்ததே இல்லை அப்படின்னா அது ரியாலிட்டி அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க ஜீபூமா மாரி எதுவாக இருந்தாலும் அதை சொல்லிட்டு தான் அடுத்ததே பண்றாங்க. எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. இப்படி ஒரு கிறிஸ்டல்னா ஒருவேளை அந்த கிறிஸ்டலை நாம வாங்கிக்கலாமா, நானும் டபுள் கிறிஸ்டல் வச்சிருக்கேன், இதை கொடுத்துட்டு அதை மாத்திக்கும்
அப்படின்னு 2 தடவை கேட்டேன். இல்லை சார், அவங்க அதை பயன்படுத்துறாங்க. அது மைண்ட் செட் பிளஸ் அந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி டியூன் பண்றேன்னு அது செய்ய முடியும். அது எப்படி வேலை செய்கிறது, அந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி டியூன் பண்றோம், டியூன் வித் த நேச்சர், டியூன் வித் த நேச்சர். கடவுள் என்பவர் ஆற்றலாக இருக்கிறார், ஃப்ரீக்குவன்சியாக இருக்கிறார், அதிர்வெண்ணாக இருக்கிறார். அதை நம்மோடு எப்படி அவர் வந்து பல கோடி ஃப்ரீக்குவன்சி இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரீக்குவன்சியில் போனால் டியூன் அப் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் அப் பண்ண முடியும், ஆய்வு கொள்ள முடியும். அவர் பெரும் நெருப்புன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒரு சின்ன தீபம் அப்படின்னா அதோட சேர்ந்துக்கிட்டு பெருநெருப்போட போற மாதிரி ஒன்றாக இணைகின்ற மாதிரி அதோட சேருகின்ற ஃப்ரீக்குவன்சியோட சேருகின்ற வேலையை நேச்சர் இறைவனோடு அல்லது நமக்கு தேவையை அதிர்வெண்களாக மாற்றி பெற்றுத்தரக்கூடிய வேலையை கிறிஸ்டல் செய்கிறது. அது இன்னும் டீப்பா போய் எப்படி செய்யறதுங்கிறது அடுத்தடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த உணவுன்னு சொல்லியிருந்தேன், 9 நவகிரகமும் அதுக்கான உணவும்: சந்திரன் நெல், செவ்வாய் துவரை, புதன் பாசிப்பயிறு, குரு கொண்டக்கடலை, சுக்கிரன் மொச்சை, சனி எள், ராகு உளுந்து, கேது கொள்ளு. இது வந்து எந்தெந்த நாளில் எது சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, டாக்டர் சொல்லும்பொழுது அதை பயன்படுத்திக்கிட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதற்கும் சக்கராவிற்கும் நவகிரகத்திற்கும் தொடர்பு கண்டிப்பாக உண்டு. ஓகே, இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த சோடியம் பைகார்பனேட் பேக்கெட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. சோடியம் முடிஞ்ச வரைக்கும், அது இப்போது உள்ள சூழ்நிலையில் வாய்ப்பு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. ரேரா மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதனால பாதிப்பு இல்லை. நம்பர் 1 அப்படிங்கிறது ரொம்ப பேர் சொல்றாங்களே, என்ன சாப்பிடாம இருந்தாலுமே குண்டாகிட்டு இருக்கேன், என்ன பண்றது, இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. சாப்பிட்டு குண்டாகிறதுங்கிற வேற விஷயம், சாப்பிடாமே குண்டாகிட்டு இருக்காங்களே, அது உடல் பருமன் யாருக்கு இருந்தாலும் அன்கன்ட்ரோலபிளா இருக்குது அப்படின்னா அதற்கு முதல் காரணம் பேக்கடு ஃபுட்டு. ஒன்று வந்து எதுல இருக்குன்னா பேக்கடு டின்டு ஃபுட்டு, அஸ் வெல் அஸ் கூல்ட்ரிங்க்ஸ்ல எல்லாமே மேக்சிமம் சேர்க்கப்படுகிறது. அண்ட் பியூட்டி பார்லர் டூல் கிட்ஸ் இருக்கு இல்லையா, அதிலும் இந்த சோடியம் பைகார்பனேட் யூஸ் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அலர்ஜி, ஒருத்தருக்கு என்னன்னே தெரியல அலர்ஜினா இவங்க அதிகமாக இந்த பொருளை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆஸ்மா, ரெஸ்பிரேஷன், சுவாச கோளாறுகள் வருது அப்படின்னா அது. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொல்லிட்டேன், அட்டென்ஷன் டிஃபெக்ட், ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். குழந்தைங்க நம்ம சொல்றதை கேட்காம நமக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றாங்கன்னா ADHD. அதுக்கு அடிப்படை காரணம் இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியம். இன்னொன்று ஹைலைட்டா சொல்லணும்னு, முடி உதிர்தல் அண்டு உச்சந்தலையில் எரிச்சலா இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இதுல சோடியம் பைகார்பனேட்டு, அஸ்கார்பிக் ஆசிட் ஆர் வைட்டமின் சியோட ரியாக்ட் பண்ணும் பொழுது அது வந்து பென்சினா மாறுது. பென்சினா மாறினால் பென்சின் உணவுகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அது டெஃபினட்டா கேன்சருக்கு வருது. கேன்சர் சமீப காலமாக அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். இப்போ நம்ம பேக்கடு ஃபுட் அவாய்ட் பண்ணுறதோ இல்லை முடியல அப்படின்னோ, டின்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னும், பர்டிகுலராக இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து கேன்சர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அன்பார்ச்சுனேட்லி அதோட ரியாக்ஷன் அதில் நடந்து பென்சினா மாற்றப்படுது. அது தெரியாது, இன்னராக நடக்கக்கூடிய. அது எப்படின்னு சொன்னால் இன்னும் டீப்பாக சொல்லணும்னு அடுத்தது சொல்கிறேன், புரியலனாலும் தெரிஞ்சுக்கலாம். அந்த பென்சின் ரிங் எப்படி இருக்கும், அதில் பென்சின் ரிங்ல வந்து பாண்ட் இருக்கு இல்லையா, C6H5COONA, சோடியத்தோட பவர் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சோடியம் எதோட சேருகிறது வினை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சோடியம் அப்படிங்கிறத தனியாக மட்டும் எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் வாட்டர் போட்டிங்கன்னா ஒரு பில்டிங்கே தகர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஷாஷன் கெமிக்கல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் கம்பெனியில் மருந்து தயாரிக்கக்கூடிய இதில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க் அங்கே தான், கடலூர் ஷாஷன் கெமிக்கல்ஸ் ஷிப்காட்டில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நைட் ஷிஃப்ட்டில் என்னுடைய நண்பர் வந்து சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவர் ஒரே பேட்ச்சு, நான் வந்து வேற பிளான்ட்டு, அவர் ஒரு வேற பிளான்ட்ல இருந்தார். நைட்டு ஒரு 2:30 இருக்கும். அந்த டைமிங்கில் வந்து அவர் வந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரியாக்டர் வந்து 2000-3000 லிட்டர் கிட்டத்தட்ட பிடிக்கும். அதில் போய் நம்ம வந்து ஒரு ஃபீட் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு ஃப்ளோர் ஏறி தான் ஃபீட் பண்ண முடியும், அவ்வளோ பெருசு. அப்போது வந்து சோடியம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும். அவர் என்ன பண்ணாரு, நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்தது. சோடியத்தை குனிஞ்சி அந்த ரியாக்டரில் அந்த ஒரு கேப்பில் வந்து அந்த ரியாக்டருக்குள்ள கொட்டிட்டு பார்க்கும்பொழுது அவர் நெத்தியிலிருந்து ஒரு டிராப் வந்து அந்த வேர்வை வந்து அதில் வழிஞ்சு கொட்டுது. ஒரே ஒரு டிராப் கொட்டவே இல்லை, ஒரு டிராப் வழிஞ்சு வருது. இந்த சோடியத்தோட ரியாக்ட் ஆகி அப்படியே பர்னிங், அப்படியே வெடிக்குது. ஒரே ஒரு டிராப்.
அப்படியே வெடிச்சு அவர் மூஞ்சி ஃபுல்லா கறி அந்த இந்த அப்படியே ஃபுல்லா கறிடுச்சு. ஒரே ஒரு சொட்டு அந்த இதோட சோடியத்தோட ரியாக்ட் ஆகி அப்படியே எரிஞ்சுது. அப்போ சோடியத்தோட பவர் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஒரு ஒரு டிராப்ஸ் பட்டவுடனே அப்படியே ஆகுது. நீங்க ஒரே ஒரு துண்டு தூக்கி போட்டீங்கன்னா, ஒரு தண்ணியில் தூக்கி போட்டீங்கன்னா ஏறத்தாழ 1 மணி நேரம் கிட்டத்தட்ட வெடிக்கும். அவ்வளோ பவர் அதுக்கு இருக்குது. ஆனால் அதே சோடியம் வந்து குளோரினோட சேரும்போது சோடியம் குளோரைடு சேரும் பொழுது உப்பு, நம்ம சாப்பிட்ற உப்புங்கிறது அது. ஸோ நமக்கு உணவாகவும் நமக்கு இருக்கக்கூடிய சத்துக்கள் ஊட்டச்சத்தாகவும் அது மாறுது. இப்போ கெமிக்கல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த எலிமெண்ட்டு எதோட சேருகிறது அப்படிங்கிறதை பொறுத்து அதனுடைய தன்மை டோட்டலாகவே மாறும். அதுல அந்த பென்சின்ல ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு இருக்கும், திரும்ப ஆல்பா பீட்டா காமா இது வரும். அப்போ ஆல்பாவோடு ஒரு 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 பாண்டு ரியாக்ஷன் ஆயிட்டு ஆல்பாவில இருந்து பீட்டாவுக்கு மாறுதுங்கும் போது இதுல இருந்து அந்த பாண்டு சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுக்குள்ள இருக்க சேஞ்ச் எல்லாம் அதுல எவ்வளவு பெரிய டைரக்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் நான் மிரண்டேன், என்னடா அது ஒரு இதுல இருந்து சின்னது ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல இருந்து இந்த பொசிஷன் மாறுது. அந்த பொசிஷன் மாறும்போது டோட்டலா அதோட ரியாக்ட் பண்ணும்போது இப்ப பச்சை கலர் இருந்தா பச்சை கலருங்கிறது மஞ்சள் கலரா டோட்டலாவே மாறும். அந்த பாண்டு மாறுங்கிறது. அப்போ உள்ளுக்குள்ள இன்னரா நடக்கக்கூடிய பாண்டு சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய மாற்றம். அது வந்து வெளியில தெரியாது, அது ஃபுல்லா இன்னர். அந்த பாண்டு பிரேக்கிங் பாண்டு சேஞ்சிங் பாயிண்ட் இன்னொன்று சேருது, அதோட எலக்ட்ரான் சேஞ்ச், ஒரே ஒரு எலக்ட்ரான் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரியது. அதுதான் அந்த நாகசாகி ஹிரோஷிமா. ஸோ நெக்ஸ்ட் வகுப்புல நாகசாகி ஹிரோஷிமா அடுத்தடுத்துல பேசுவோம். நாகசாகி எப்படி அது வெடிச்சுது, ஒரே ஒரு அணுகுண்டு போட்டா இன்னமும் அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதனுடைய வீரியத்தன்மை இருக்கு, அதோட அளவு என்ன, அது ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சாதாரண ஒரு இது அந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான்ல புரோட்டானை பிரேக் பண்ணும்போது அவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதுன்னா, அப்பதான் சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனும் பல கோடி அந்த நாகசாகி ஹிரோஷிமா இருக்கு இல்லையா, லிட்டில் பாய், அந்த அணுகுண்டுக்கு சமம். பல கோடி அணுகுண்டுகளை சுமந்தவர்கள் மனிதர்கள். ஏன்னா 37 லட்சம் ட்ரில்லியன் அணுக்களால் உருவானவர்கள் மனிதர்கள். அப்போ இவ்வளவு பெரிய ட்ரில்லியன் உடையவர்கள்னா நம்முடைய ஆற்றல், அதுதான் இன்டைரக்டா வந்து கோட் பண்ணுவாங்க. விவேகானந்தர் சொன்னது உனக்குள் சக்தி இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா, உனக்குள் சக்தி இருக்குது. இதுதான் ஒரு சாதாரண ஒரே ஒரு புரோட்டானை பிரேக் பண்ணி அவ்வளவு பெரிய அணுகுண்டுகளை தயாரிக்கின்ற பொழுது நம்ம வந்து உடம்புல 37 லட்சம் ட்ரில்லியன் செல் வந்து அணுக்கள் இருக்குது. அப்போ எவ்வளோ கோடி அணுகுண்டுகளுக்கு சமமானவர்கள் மனிதர்கள் அப்படின்னா அப்ப சக்தி. அப்ப அந்த சக்தியை ஒருநிலைப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமான உனக்குள் சக்தி இருக்கு அப்படின்னு அவங்க சிம்பிளா சொன்னதுக்கான இன்னர் பாயிண்ட்ங்கிறது இதுதான். அப்போ இந்த இது விஷயம் இருக்கு இல்லையா, அதை நிறைய சொல்லிட்டு இருக்கும்போது இதுல மிகப்பெரிய பாதிப்புங்கிறது முடி உதிர்தல் அப்படின்னு இருக்கு. ரொம்ப பேர் வந்து அந்த திருமண போட்டோவில் திருமணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை என்னதான் சொன்னாலும் அம்மா மாதிரி இருக்கணும், பாட்டி மாதிரி இருக்கணும், தாத்தா மாதிரி இருக்கணும், கடைசியில் வேணும் அழகா இருக்கா ஒல்லியா இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பொண்ணுங்க என்னதான் இருந்தாலும் பார்த்தாலும் கருன்னு முடி இருக்கா, நிறைய சம்பாதிக்கிறாங்களா, இந்த 2 மேட்டர் பார்ப்பாங்க. இது அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த பேசிக்கா 5 கேரக்டர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. இன்னும் ஒரு முக்கியமான சயின்டிபிக் அஸ் வெல் அஸ் உளரீதியான தகவல் அப்படின்னு சொன்னாக்க சைக்காட்ரிக் பேஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட் என்ன, ஆண்கள் தன்னுடைய கண்களை நம்பி கண்கள் மூலமாக ஒரு முடிவெடுக்கிறார்கள், பெண்கள் தன்னுடைய காதுகள் மூலமாக முடிவெடுக்கிறார்கள். அவங்களோட டிசிஷன் ஃபேக்டர் எப்படின்னா காதுகள் மூலமாக முடிவெடுக்கிறார். யாராவது 10 தடவை சொன்னா நீங்க புடவை வாங்குற மேட்டரே இருக்கட்டும், ஏன் 2 பேர் நல்ல புடவை அட்டகாசமா இருக்குன்னா கூட 2-4 பேர் இது நல்லா இல்லை அதுதான் நல்லா, ஒரு 3 பேர் சொன்னாக்க அது எவ்வளவு பெரிய கோடி ரூபான்னு தூக்கி போட்டு அவங்க சொன்னதான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பெண்களோட டிசைட் ஃபேக்டருங்கிறது எது கேட்குறாங்களோ அது. ஆண்களுக்கு வந்து பார்த்த உடனே நல்லா அழகா இருக்கும், அவ்வளவுதான், பிடிச்சிருந்தா ஓகே. அவங்களுடைய டிசைடிங் ஃபேக்டருங்கிறது இது உளவியல் ரீதியானது. இது மாறும். 90% இந்த ஃபேக்ட்ல தான் இருக்குது. அதே மாதிரி முடி உதிர்தல் அப்படிங்கிறது அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு 20 வருஷத்துக்கு பின் 20 வருஷத்துக்கு முன் அப்படின்னு எடுத்துட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார் ரொம்ப ஸ்லிம்மா அழகா இருக்கணும். கரெக்டா பார்த்தா 20 வருஷத்துக்கு அது குண்டா இருப்பாங்க. அடுத்தது முடியோட அழகா ஸ்லிம்மா இருக்கணும் இவங்க எதிர்பார்ப்பாங்க. அவர் தலைவருக்கு வந்து முடி கிடிலாம் இருக்காது, நினைச்சு போய் அவர் வத்தல தான் இருப்பார். ரெண்டுமே கம்பேர் பண்ணா மேக்சிமம் இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். ஏன் பெண்கள் வந்து திருமணத்திற்கு பின்பு உடல் எடை போடுகிறது அப்படின்னு கேட்டாக்க அவங்க சாப்பிட்றதுல 3 வேளைனா 3 வேளை மட்டுமே சாப்பிட்றதில்ல. சமைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா இருக்கா, அது இருக்கா இது இருக்கான்னு அப்பப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மீந்து போனா அதையும் சாப்பிட்றது. அப்போ உணவு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெரி கான்ஃபிடென்ட்டா இருங்க.
100% முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, உணவு அப்படிங்கிறது 3 வேளை மட்டும்தான் எடுக்கும். என்ன ஃபுட் எடுத்தாலும் இடையில வந்து சாலிட் ஃபுட் எடுக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் சாலிட் ஃபுட் எடுக்கவே கூடாது. இப்போ காலையில 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, மதியம் 1 மணிக்கு சாப்பிட்றீங்க. இடைப்பட்ட நேரத்தில் சாலிடா எந்த ஃபுட்டுமே எடுக்கக்கூடாது. சுகருக்கு அடிப்படை முதல் காரணம் இதுதான். சுகர் ஒருத்தருக்கு வருதுன்னா அடிப்படை காரணம் இது. நிறைய ரீசன் இருக்குது. அது முதல் காரணம் இது. இதை 9 மணிக்கு சாப்பிட்டு 1 மணிக்கு சாப்பிடணும். இடைப்பட்ட நேரத்தில் சாப்பிட்றது. அதில் 1 மணிக்கு சாப்பிட்டு இரவு சாப்பாடு. இந்த இடைப்பட்ட நேரத்தில் சாலிட் ஃபுட், திட உணவுகள் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சுகர் வருவதற்கான அடிப்படை காரணம். ஏன்னா இப்போ ஒரு உணவு சாப்பிட்றோம், 8 மணிக்கு 10 மணிக்கு எதுவும் சாப்பிட்றோம். சாப்பிடும் பொழுது அது செரிக்கிறது. செரித்தல் அப்படிங்கிறது நீங்க நெட்ல பார்த்தாலே சொல்லும், குறைந்தபட்சம் 4 மணி நேரம் செரித்தல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். முழுமையான செரிக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு உணவுக்கும் எவ்வளவு நேரத்துல செரிக்குது. பழங்கள் அப்படின்னா குறைந்தபட்சம் 1 to 2 மணி நேரத்துக்குள்ள உடனே இன்ஸ்டன்டா கிடைக்கும் முழுமையான செரித்தல் அப்படிங்கிறது. உணவு நார்மலா நான் சாப்பிட்ற உணவு மட்டன் அப்படிங்கும்போது 6 மணி நேரம், சிக்கன் அது மாதிரிலாம் ஒன்றுக்கும் அளவீடு இருக்கு. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக செரிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க 4 மணி நேரம் ஆகும். அப்போ இந்த 4 மணி நேரத்திற்குள் நீங்க ஒரு சாலிட் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா ஹார்ட் ஒர்க். இப்போ வடை சாப்பிட்றேன், டீ சாப்பிட்றோம், ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு பஜ்ஜி, டீ, வடை, இதெல்லாம் டீ சாப்பிடலாம், லிக்விட் ஃபுட் எடுத்துக்கலாம். வடை, பஜ்ஜி இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னாக்க என்ன நடக்கும்னா, ஃபுட்டு வந்து சாப்பிட்றோம், நம்ம காலையில உணவு சாப்பிட்றோம், அது செரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ செரித்து கொண்டிருக்கின்ற போது இடையில நீங்க டீ சாப்பிட்றீங்க, வடை சாப்பிட்றீங்க, பஜ்ஜி சாப்பிட்றீங்க, இல்லை பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னாக்க என்ன நடக்கும்னா, ஏற்கனவே செரித்து கொண்டிருக்கின்ற உணவுங்கிறத டோட்டலா நின்றுடும். புதுசா சாலிட் ஃபுட் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த டீயோ பஜ்ஜோ பிஸ்கட்டோ இந்த சரி இது 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 செரிக்கிறது தான் எடுக்க ஆரம்பிக்கும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து இறப்பையில சுரக்க ஆரம்பிக்கும், இதை மட்டும் செரிக்கும். அப்போ ஏற்கனவே வள்ளுவர் சொன்னது கோரிலேட் பண்ணுங்க. உண்டது செரிப்பின், உண்டது செரித்தல், உண்டது செரிக்கல, ஆனா செரிக்காதப்ப நீங்க அடுத்த ஒண்ணு போடும்போது, செரிச்சுக்கிட்டே இருக்கும்போது போடும்போது அந்த செரிக்கிறது ஸ்டாப் ஆயிடுது, அது நோயாக மாறுகிறது. சுகருக்கு அடிப்படை காரணம் அது வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸா மாறணும், அது முழுமையாக மாறுதல் அடையணும். மாறும்போது பிரேக் பண்ணி நீங்க இன்னொரு சாலிட் ஃபுட் எடுக்கும்போது இது இன்னர்ல நடக்குது, இது தெரியாது. இன்னர்ல நடக்கக்கூடிய விஷயம், இன்னர் பாண்டிங், உடலுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கிறது அதுதான். அப்போ அதை எடுக்கிறாங்க, இடையில ஃபுட் எடுக்கிறாங்க போது இந்த செரித்தல் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடும். அப்போ அதுதான் செரிக்கும் போது அது செரிக்காத உணவாக இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக செரிக்காத உணர்வை நீங்க தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது அது நோய்க்கு அடிப்படை காரணம். நோய்க்கு அடிப்படை காரணம் அதுதான். அதுதான் வள்ளுவர் சொல்லிருக்காரு, உண்டது செரிச்சிருச்சா அப்படின்னு பாக்கணும்னா 4 மணி நேரம் தயவு செஞ்சு எந்த தரம் எடுத்து, சப்போஸ் உங்களுக்கு வெரைட்டியா ஃபுட் இருக்கு, ஸ்வீட் இருக்கு, நிறைய வந்திருக்குன்னா சாப்பாட்டுல ஒரே டயத்துல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்க. என்னென்ன பிடிக்குதோ சாலிடு அதை சாப்பிட்ற நேரத்துல, காலைன்னா காலை உணவு, மத்தியானம் மத்திய உணவு, இரவு, இந்த 3 நேரத்துல மட்டும் சாப்பிடுங்க. டிசீஸ் உள்ளவங்களும் சரி, வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறத சரியா பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணா இந்த 3 வேளை உணவு சாலிட் ஃபுட்னா சாலிட் ஃபுட் மட்டும் எடுங்க. இடையில எந்த சூழலையும் எதுவுமே எடுங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெயிட் பண்ணி வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுட்டோ அல்லது வந்து வீட்டில் வச்சோ பேக் பண்ணி வச்சுட்டோ பத்திரமா வச்சிருந்தோ மத்தியான சாப்பாட்டுல சாப்பிடுங்க, நைட் சாப்பாடுல சாப்பிடும் பொழுது மட்டும்தான் சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். இடைப்பட்ட நேரத்துல சாலிட் ஃபுட் எந்த சூழலிலுமே எடுக்கக்கூடாது. அது இது வந்து இந்த குறளோட சேர்ந்தது. இதற்கும் ஃப்ரீக்குவன்சி அது எப்படி பிரேக் ஆகுது, உள்ள எப்படி மாறுதல் அடைகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நம்ம எப்போன்னு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதை சொல்லுவோம். இப்போ ஏசி யூஸ் பண்றோம், ஏன்னா உங்கள்ட்ட இருந்து சில தகவல்களும் எனக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஏசி யூஸ் பண்றோம். ஏசி யூஸ் பண்றது நல்லதுதான், நல்லதுதானா அப்படிங்கிறதுதான் கேள்வி. ஸோ ஏசி யூஸ் பண்றதுனால உடலில் என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறதும், அது கரெக்டு தான், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது மெடிக்கல் ஃபிக்டா இருந்தாலும் அதை பற்றி உங்களுடைய கருத்து. ஏசியை ஏன் பயன்படுத்துகிறோம், அதனால என்னாவது பாதிப்பு இருக்குதா, இருந்தா என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள். ஏன்னா நம்ம போறதுங்கிறது இப்ப என்ன கண்ணை மூடிக்கிட்டு இப்படின்னா இப்படிதான் அப்படின்னு இல்லை, அது ஏன் அப்படிங்கிறதோட கேள்வி, ஏன் என்ற கேள்வியோடு தான் உள்ள நம்ம போறோம். இப்ப ஏசியை பயன்படுத்துகிறோம், அது நல்லது அப்படின்னா ஏன் நல்லது, நல்லது இல்லை சார் அப்படின்னா ஏன் நல்லது இல்லை? ப்ளீஸ் எனிபடி. பிரசாத் சார். ஏசி யூஸ் பண்ணா ரைட், சொல்லுமா. ஏசி யூஸ் பண்ணா வேர்வை வராதுங்க சார். வேர்க்க வராது, வேர்வை வராது. அதுதான் முக்கியம். இந்த தூங்கும் போது வர்ற பிரச்சனையே இதுதான், வேர்த்துக்கிட்டே இருக்கு, தூங்க விட மாட்டேங்குது. கரெக்ட், வேர்வை வராது. சூப்பர். சார், அதே ஏர் வந்துட்டு உள்ள சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதால அதே ஏர் தான் நம்ம வந்துட்டு சுவாசிக்கிறோம். அதுவே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் இருக்காது. சூப்பர். அந்த காத்துல வந்துட்டு ஈரப்பதமும் கம்மியா இருக்கும். ஓகே, சூப்பர்.
வளர்மதி அம்மா மேடம், சரி நான் அப்பப்ப சொல்லிடுறேன், அப்புறம் சேர்த்து சொல்ல முடியாது. வேர்வை இருக்கு இல்லையா, வேர்வை, இரவில் வேர்வை வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குது. வேர்வை என்பது அதாவது ஒரு அழுக்கு நீரை வெளியேற்றுகிறது இல்லையா, வெளியேற்றும் போது கழுவுறோம், நம்ம வாஷிங் பேஷன்ல இருக்குது, இல்லை சமையல் அறையில் ஒரு அழுக்கு இருக்குதுன்னா அழுக்கை கழுவி சுத்தம் செய்கின்ற வேலை எப்படி முக்கியமோ அதே மாதிரி வேர்வை செய்கிறது. வேர்வை அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றுவதில் முதன்மையாக இருக்கிறது. ஒன்று வேர்வை, சிறுநீர், இது ரெண்டுமே முக்கியமானது. அது முழுமையாக உடலில் தேவையில்லாததை வெளியேற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேர்வைங்கிறது நல்லது. ஆனா இரவுல வருது அப்படிங்கும்போது, இல்ல தொடர்ச்சியா எப்போதுமே வேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு உடல் ரீதியான வேறு காரணமாக இருக்கலாம். வேர்வைங்கிற போது அதிகமான சூடு, வெப்பம் இருக்கின்ற பொழுது அல்லது டென்ஷனான பொழுது உடலில் ஒவ்வாமை நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணங்கள் இதுதான். அப்போ இரவுல தூங்கும்போது அதிகமாக வேர்க்குதுன்னா கண்டிப்பா உடலில் நீங்க வந்து உடலை தான் கவனிக்கணுமே தவிர வேர்வையை ஸ்டாப் பண்ணக்கூடாது. வேர்வைங்கிறது வெளியேற்றப்பட வேண்டும். உடலில் தேவையில்லாத, அது உடம்பு, தோல் அதனுடைய வேலை. நாம நம்முடைய வேலை செய்யும் மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய வேலை செய்கிறது. அதை நம்ம அனுமதிச்சாலே போதுமானது. அண்ட் சார் சொன்னது எக்ஸாக்ட்லி. ஆக்சிஜன் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். இரவில் வந்து ஆக்சிஜன் ஃப்ளோ, தூங்குற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இயற்கையான மரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க எந்த நேரத்தில் நிகழ்கிறது அப்படின்னாக்க 5 to 6, 4 மணி, 3, 4, 5 அந்த டயத்துல தான் அதிகமான இயற்கையான மரணங்கள். ஏஜ்டு பீப்புள் இறக்குறாங்க இல்லையா, அவங்க இறக்குறது அந்த டயத்துல தான். ஏன்னு தெரியுமா? சொல்லலாம். என்னை விடவும் சிறந்தவர்கள் தான் அங்க இருக்கிறவங்க. நான் பேசுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லலாம். அந்த நேரத்துல இயற்கை மரணம் அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை. வெரி குட். அதனாலதான் சொன்னேன். வெரி குட். ஏன் ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படின்னாக்க, அதாவது சூரியன் மறைந்த பிறகு ஒளிச்சேர்க்கை நடக்கிறது நின்றுடும். ஆக்சிஜன் ரொட்டேஷன்ங்கிறது நின்றுடும். ஒளிச்சேர்க்கை நடக்கின்ற பொழுது ஆக்சிஜன் வரும். ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது தான் பிராணவாயு இருக்கும்போது உயிர்த்தன்மை உடையதாக இருக்கிறது. அந்த சூரியன் கட்டானோடனே ஆக்சிஜன் வெளியேறது மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும்போது தேவையான பிராணசக்தி ஒரு கணக்கிலங்கும் பொழுது ஆக்சிஜன் அளவு குறைகின்ற பொழுது, பர்டிகுலராக ஆக்சிஜனை விடவும் பிராணசக்தி, உயிர் சக்தி குறைகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து மரணம் எளிதில் நிகழ்கிறது. இன்னொன்று ஃபேக்ட் சார் சொன்னது மோஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட். தயவு செஞ்சு யார் எப்போ தூங்கினாலும் சரி, ஏசி போட்டு தூங்கினாலும் சரி, ஏசி எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. ஏசி எப்படி பயன்படுத்துவதுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ அது இரவுல இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப 100% பகல்ல வந்து எப்படி வேணாலும் போயிடலாம். இரவுல தயவு செஞ்சு உயிர் சக்தி ரொம்ப முக்கியம், பிராணசக்தி முக்கியம், ஆக்சிஜன் தயவு செஞ்சு முக்கியம். நீங்க எப்போ க்ளோஸ்டா ஒரு ரூம் இருக்குதோ டெஃபினட்டா அங்கே ஆக்சிஜன் கிடையாது, உயிர் சக்தி கிடையாது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் மூச்சு மட்டும் போயிட்டு இருந்தாரு. உங்க உடலில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவது கார்பன் டை ஆக்சைடு, ரொட்டேட் ஏர் தான். தயவு செஞ்சு இரவு நேரத்தில் படுக்கின்ற பொழுது சுவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம், உயிர் சக்தி ரொம்ப முக்கியம். கைண்ட்லி ரெக்வஸ்ட் ஆல், ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். எப்போ நீங்க வந்து ரூமை அரெஸ்ட் பண்றீங்களோ, அரெஸ்ட் பண்ணும்பொழுது அதுல இருக்க தேவையான ஆக்சிஜன் நீங்க எடுத்துப்பீங்க. கார்பன் டை ஆக்சைடு உடம்பு ரிலீஸ் ஆயிடும். அப்போ ஆக்சிஜன் உங்களுக்கு இருக்காது. ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படியும் இருந்துகிட்டு தள்ளிட்டு. பட் இப்போ ஆக்சிஜன் குறையிறதுனால உடல்ல என்ன பண்ணா, உடலில் ஏற்கனவே இருக்குன்ற, அதான் சொல்றேன். இன்னொரு விஷயம், சுகர் வருது இல்லையா, சுகர் வர்றதுக்கு முக்கிய நிறைய சொல்றேன். அப்புறம் அடுத்தது நீங்க சொல்லும்போது சொல்றேன். அவருடைய பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவருடைய பாயிண்ட் 100% வேல்யூபிள். அப்போ ஆக்சிஜன் உங்களுக்கு தேவை, உயிர் சக்தியோட இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னாக்க க்ளோஸ் பண்ணாதீங்க. எந்த அறையும் முழுமையாக அரெஸ்ட் பண்ணிட்டு தூங்காதீங்க. அது அவரோட சாரோட வேல்யூ பாயிண்ட். மற்றவங்களுக்கும் பேசணும். மற்றவங்க சொல்லுங்க. ஆக்சிஜன் ஏசி பயன்படுத்தியது அதுவால் ஏற்படுகின்ற நல்லது என்ன, கெட்டது என்ன? மேடம் சொன்னாங்க அதுவும் நல்ல பாயிண்ட். தூங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லது தான். ஐயா, ஏசி பயன்படுத்துறதுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏசி ஒரு ரூம்ல வந்து ஒரு ஹால்ல வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அது வேலைகள் பண்ணும்போது அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. இது வந்து கான்செப்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடி ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம்ல. அவங்க எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏசி தான் எல்லாம். அந்த ஏசியில வந்து அவங்க என்னென்ன டயர்ட் ஆகாம அந்த கவனம் பூரா அங்க இருக்கிறதுக்காக, அந்த டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அந்த வேலை செய்யறாங்க. டயர்ட் ஆகாம இருக்கிறது. ஓகே. அதாவது ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா டயர்ட் ஆகணும். டயர்ட் ஆகுறாங்க அப்படின்னா தான் அவருடைய உயிர் சக்தி முழுமையா, அதாவது அந்த எனர்ஜி வந்து இருக்குன்னு. பட் இப்போ டயர்ட் ஆகினாங்கன்னா, இப்போ ஏசியில் இருக்கிறவங்க டயர்ட் ஆகுறாங்க, ஒர்க் பண்ணுற ஐடி பீப்புள் டயர்ட் ஆகுறாங்க. இதே இப்போ டீச்சர்ஸ் எல்லாம், கவர்மெண்ட் டீச்சர்ஸ், மற்றவங்க ஏசியில் இல்லாத டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ ஏசி இல்லாத காலத்துலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அப்போ அவங்க டயர்ட் ஆகலையா? 24 hours அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வேலையை விட மிக கடுமையாக வந்து கடுமையான வெயில்ல ரோடு போடுறாங்க பாருங்க.
ரோடு போடுறாங்க. அவ்வளோ தூரம் மண் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டுட்டு ஜல்லியெல்லாம் போட்டுக்கிட்டு வேகாத வெயில நீங்கள் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் நின்னாலே அவ்வளோ அனல் அடிக்கும். ஆனால் அதில் நின்று ரோடு போடுறாங்கல்ல, அதை விட பெரிய ஹார்ட் ஒர்க்காக ஐடி இருக்க முடியாது. ஆனால் இவங்க ஒர்க் பண்ணுறாங்களே, ஆனால் டயர்ட் ஆகலையே. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 மணி சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. ஈவினிங் ஃபுல்லாக அந்த சாப்பிட்ற டைம், டீ டைம், இந்த 2 டயத்தை தவிர எந்த ரெஸ்ட்டுமே இல்லாமல் 100% ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி அதுக்கான காரணம் வேற சார். ஏன் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில ஏசி வச்சிருக்காங்க அப்படின்னா, மக்கள் டயர்ட் ஆகாம ஒர்க் பண்ணுங்கிறதுக்கே இல்லை. அது வேற ரீசன் இருக்கு. 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, அங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்லாம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வச்சிருந்தாதான் அது வந்து கரெக்டா வேலை செய்யும். அது ஒரு காரணம். சரிங்களா? இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடி ஃபீல்ட்ல போன் பேசும்போது ஒரு க்ளோஸ் என்வரான்மெண்டா இருந்தாதான் வெளியில இருக்கிற நாய்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது அவங்களுக்கு. அது இதுதான் காரணமே ஒழிய ஐடி இண்டஸ்ட்ரிக்கு. மற்றபடிக்கு மக்கள் டயர்ட் ஆவாங்க அப்படிங்கிறது வந்து ரீசன் இல்லை சார். இது அந்த காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்குது. இது ரைட், எக்ஸாக்ட்லி ரைட், சூப்பர். அதாவது இன்னொன்னு, நமக்கு அவங்க ஏசி போடல, அவன் வந்து சிஸ்டத்துக்கு தான் ஏசி சிஸ்டம் தான் போட்டு வச்சிருக்கான், கம்ப்யூட்டருக்கு தான் ஏசி போடுறான். நம்ம வந்து ஜாலியா இருந்துக்கிறோம். மெயின் மேட்டர் அதுதான். இப்ப நம்ம எப்படி அது சர்வர் ரூம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 டிகிரி 70 டிகிரி பயங்கரமா ஹீட் ஜென்ரேட் ஆகும். நீங்க அதுக்குள்ள போகும்போதே வந்துட்டு 5 டிகிரி 4 டிகிரில வச்சிருந்தாதான் 2 காம்பன்சேட் ஆகும். அதுக்குள்ள மனுஷன் போய் வேலை செய்யணும். இதுக்காக வேண்டிதான் வந்துட்டு இப்ப வச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப ஏஐ இன்ஜின் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லைங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதோடைய சர்வர்ஸ் எல்லாம் அண்டார்டிகால உருகுற ஐஸ் கடியில வச்சிருக்காங்க. அது அவ்வளவு ஹீட் ஜென்ரேட் பண்ணும். சூப்பர், கரெக்ட். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் அதுக்கு ஏசி ஒழிய மனிதர்களுக்காக கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏசி மிஷினுக்கு தான், மனுஷனுக்கு இல்லைன்னு. கரெக்ட் தான். இதுல முக்கியமான வேல்யூ பாயிண்ட் அட்டாச்மெண்ட் 2 சொன்னீங்க. ஏசி வந்து அதுல யூஸ் பண்றதுனால ஒண்ணு அது, இன்னொன்று டேட்டாஸ். ஏசிங்கிறது மெஷினுக்காக மட்டும்தான். இன்னொன்று அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து அதில் நம்ம ஈஸியாக வந்து ஜாலியாக இருந்துக்கிறோம். நம்ம குளிர் காஞ்சிக்கிறோம்னு வச்சுக்குவேன். இன்னொன்று வந்து அந்த கூலிங் எஃபெக்ட் இல்லை. இப்போ ஹார்ட் ஒர்க்குன்னா இந்த ஹாட் பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் கூலிங் பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும், கூலிங் பிளேஸில் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்ன்றது யதார்த்தமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியும், கொஞ்சம் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண முடியும். இப்போ இப்போ சூடாக இருக்கிறவங்களே பேசும்போதே சரி இருக்காது. அவன் என்ன சூடு பிடிச்சி வைப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அடிக்கடி எனக்கு அந்த ஞாபகம் வரும். ஒரு ஆஃபீஸில் சொல்லுவாங்க, நம்ம மேனேஜர் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறாருடான்னா, அவன் சொன்னான், அந்த ஆளு இங்கேயே சீரியஸாக தான்டா இருப்பான். ஹாஸ்பிட்டலில் எதுக்கு சீரியஸாக இருக்கட்டும்னா எப்பயுமே ஒருத்தர் டென்ஷன் ஆகுங்க. அந்த மாதிரி இருக்கிற பீப்புளோட தாட்டும் சரி, அந்த கமாண்டும் சரி, சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்காது, ஏற்றுக்கொள்கிற மாதிரி. அப்போ கூலிங்காக இருக்கும்போது ஜாலியாக பேச முடியும், நல்லா இன்னொருட்டியாக திங்க் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் பாயிண்ட். பட் ஏசிங்கிறது மெஷினுக்கு தான். ஓகே, ரைட் சார். எனக்கு என்னோட பாயிண்ட் சொல்லணும் சார். சொல்லலாம். ஏசி வந்து ஏசி பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா, அது என்னோட பாயிண்ட் என்ன சொல்லல. ஆனா நான் மன்னிக்கணும், தங்களுக்கு எதிர்கருத்து சொன்னதுக்கு மன்னிக்கணும். பட் இதுதான் ரியாலிட்டினா அதுக்குதான் சொன்னேன் நான். எந்த தவறுமே கிடையாது. நாங்க தெரியாது தெரிஞ்சுக்கணும். இல்ல, we can share it. நான் பிகினிங்ல இருந்து சொல்றேன். எனக்கு வந்து இதுல இருந்து பெட்லயே ஊறி போச்சு. என்ன 10-12 வருஷம் கிட்டத்தட்ட டிபேட்ல எடுக்கும்போது ஒரு கட்டத்துல போகும்போது என்னுடைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை நான் 100% வரவேற்பேன். ஏன்னா அப்பதான் ஐ கேன் லேர்ன் சம்திங். அப்போ ஆப்போசிட்ல இருக்குது அப்படின்னா அதனால எப்பயுமே அதை பத்தி நான் வந்து ஹெசிடேட் பண்றதே கிடையாது. டெஃபினெட்லி ஐ வெல்கம் டு ஆல். சரிங்க சார். ஸோ இப்போ என்னோட கருத்து வந்து நான் ஏசிக்கு வந்து எதிர்கருத்தை தான் சொல்ல போறேன் சார். இப்போ நான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பு இருக்கு. அது என்ன பண்ணுன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சரை ஆல்வேஸ் அந்த 37 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வெளியில வந்து ஹாட் கிளைமேட்டா இருக்குன்னா உள்ள வந்து அதுதான் நம்மளை வந்து கூல் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில கூல் கிளைமேட்டா இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள ஹீட் ஜென்ரேட் பண்றதுக்கு அந்த ட்ரிபிள் வார்மர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேச்சுரல் கிளைமேட்ல காலையில ஏஞ்சோம்னா ஏஞ்சதையும் வந்து சூரியன் 45 டிகிரில அடிக்கிறது இல்லை. அப்படியே கிராஜுவலா வந்துட்டு உங்களுக்கு ஹீட் இன்க்ரீஸ் ஆகி மத்தியானம் வரும்போது நல்லா ஹாட்டா போய் சாயந்தரம் போகும்போது அப்படியே குறைஞ்சு போகும். இதை வந்து மனுஷனோட உடம்பு வந்து ஏத்துக்கும். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறது திரும்ப டிக்ரீஸ் ஆகுறது. சரிங்களா? இப்ப இதே வந்துட்டு ஏசி ரூம்ல இப்ப நம்ம மத்தியானம் 1 மணிக்கு உள்ள போறேன், வெளியில இருந்து வெயில இருந்து உள்ள போனோம்னா குப்புன்னு அப்படியே வந்துட்டு நமக்கு அந்த கூலிங் இருக்கும், நல்லா இருக்கும், உடம்பு ஃபீல் பண்றது நல்லா இருக்கும். ட்ரிபிள் வார்மருக்கு வேலை கம்மி.
சரிங்களா? ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வந்துட்டு திரும்ப வெளியே வந்தோம்னா ட்ரிபிள் வார்மருக்கு வேலை ஜாஸ்தி. ஐயோ இவன் எங்கேயோ வெளியே வந்துட்டான்னா கரெக்ட் நம்ம கரெக்ட் வேலை செஞ்சாகணும், பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எஸ். நமக்கு வந்து சாதாரணமா வெயில்ல வர்ற டயர்டை விட ஏசியில இருந்து வெளியே வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு காரணம் நமக்கு உள்ள இருக்கிற ஓ சாரி மியூட்ல இருக்கு சார், மியூட் போட்டு. சாதாரண என்ன சொல்ல வந்தேன்னா சார், இப்ப நீங்க வந்துட்டு இந்த இந்த மாறி மாறி ஏசியில இருந்து வெளியே வந்து ஏசியில இருந்து வெளியே வந்து இப்படி போயிட்டு இருந்தோம்னா பாடியில இருக்கிற ட்ரிபிள் வார்மருக்கு வேலை ஜாஸ்தி. அது மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ் வந்து அடி வாங்கும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் we have to avoid ஏசி சார். இதுதான் சார் என்னோட பாயிண்ட். சூப்பர் எக்ஸலண்ட் ரைட், எக்ஸாக்ட்லி சூப்பர், கங்க்ராட்ஸ். ஓகே, வெரி குட், வேல்யூபிள் பாயிண்ட். அதேதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன் சார். சார் குழந்தை வழி சார் சொல்லுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம ஏசிலேயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருந்தா உடம்பு வீக் ஆயிடும் சார். உடம்பு வீக் ஆயிடும். எப்படின்னா அந்த நீ சொல்ற மாதிரி அந்த ட்ரிபிள் வார்மர்னு சொல்றாருல்ல, அது இப்ப அது எனக்கு அவ்வளவு டீட்டெயில் தெரியல. ஆனா உடம்போட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம உடம்புலேருந்து எக்ஸ்ட்ரா சக்தி செலவழிஞ்சு அதுக்காக உடம்பு சக்தி செலவழிஞ்சு நம்ம பாடி வீக் ஆகிடும். அப்போ ஏசிலே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்தால் பாடி வீக் ஆகிடும். ஏசி இப்போ ஒரு 1/2 hour போட்டால் ஒன்றும் இல்லை, இதே 4 மணி நேரம் 5 மணி நேரம் த்ரூ அவுட் டே இருந்தால் பாடி நிச்சயமாக வீக் ஆகிடும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதான் சார் அது அவர் சொல்றது கரெக்டு, ரொம்ப 100% கரெக்டு சார் சொல்றது. ஆஹா நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. எல்லாம் சயின்டிபிக் மாநாடு மாதிரி இருக்குது. வணக்கம். நல்ல நன்றி சார். மலைராஜன் சார் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இப்ப சொன்ன ட்ரிபிள் வார்மர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பத்தி நான் சொல்லுவேன்னு பார்த்தேன். நம்ம உடம்புல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ட்ரிபிள் வார்மர் எனக்கு தெரிஞ்சது, அது உண்மையா இல்லையான்னு தெரியல. அவர் சொன்ன உடனே எனக்கு ஒரு டக்குனு ஃபிராக்ஷனா வந்து மைண்ட்ல வந்து நமக்கு மூக்குல 2 துவாரம் இருக்கு. அதுல இடகலை பின்கலைங்கிறாங்க. ஆமா. இடது பக்கம் ஓடுறது இடகலை, வலது பக்கம் ஓடுறது பின்கலைங்கிறாங்க. அது என்னன்னா வலது பக்கம் பூரா சூடு, கூல் போது வருது. அப்ப நம்ம இயற்கையாவே நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக்காவே மாறி மாறி சுவாசங்கள் ஓடுது, அதான் உண்மைங்கிறாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி நடுவுல சுழுமுனைன்னு சொல்லி சென்டர்ல ஒண்ணு ஓடுது, அது 2 கம்பைண்டாக ஓடுறது. சரி, இந்த 3ம் இயற்கையாவே கடவுள் வந்து நமக்கு இறைவன் வந்து அப்படி ஒரு செட்டப் வச்சிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி நம்ம ஒரு வார்ம் பிரதேசத்துக்கு போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கூலிங் ஏரை வந்து நம்ம அந்த மூக்குல வந்து இடது பக்கம் எடுத்து உடம்பு பேலன்ஸ் பண்ணிடும். அது வகை இதா இருக்கு. இதைத்தான் நான் வந்து மேமலைக்கு ஒரு ஹரித்வார் ரிஷிகேஷ் போகும்போது அங்க வந்து ஒரு சுவாமி எல்லாம் கூட போயிருந்தப்ப அங்க ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு, பயங்கர ரொம்ப கூலா இருந்துச்சு. அப்படி கூலு அடுங்கு வரைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அவர் ஒரு ரகசியத்தை சொல்றாரு, நீங்க ஒண்ணும் இல்ல, இடது மூக்க லேசா லைட்டா அப்படி மூட்டிக்கோங்க, வலது மூக்க மட்டுமே சுவாசிச்சுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம். எவ்வளவு கூலா இருந்தாலும் அது அப்படியே பேலன்ஸ் ஆயிடும் நம்ம உடம்பு. அடுத்தது நீங்க எவ்வளவு பயங்கரமான ஹாட் பிளேஸ் போயிட்டீங்க, ரொம்ப வெயில் கொளுத்து எடுக்குதுன்னா வலது மூக்க லேசா கொஞ்ச நேரம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படி மூடி வச்சிட்டீங்கன்னா போதும். இடது பக்கத்துல கொஞ்ச நேரம் சுவாசம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது உடம்பு சில்லுன்னு அப்படி கூலாகி பேலன்ஸ் ஆயிடும். அந்த மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அந்த அந்த உறுப்புன்னு அவர் சொன்னார், நம்ம ட்ரைவ் இதுன்னு சொன்னதுன்னு எனக்கு இதாத்தான் இருக்கணுங்கிறதுல நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு இது ப்ராக்டிக்கலா பார்த்துருக்கேன். நிறைய சந்தர்ப்பத்துல வந்து நம்ம வந்து இந்த இப்ப நம்ம இதெல்லாம் பண்றோம் பார்த்தீங்களா, ஒரு மூக்கை அடைச்சு அது என்னது பிராணாயாமமா, அது இது மூச்சு எடுத்து அதெல்லாம் கூட இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான், உடம்புல இருக்கிறத பேலன்ஸ் பண்றதுக்காக தான் பண்றதாக சொல்றாங்க. அதனால இது வந்து அற்புதம். உண்மையிலே ஏசி வந்து கெடுதல் தான் சார். ஏசி வந்து கெடுதல். அவர் சொன்ன மாதிரி மெஷினுக்கு இப்போ ஒன்று நாங்க எங்க ஏரியாலாம் தீப்பெட்டி ஆபீஸ் இருக்கு, அதுல வந்து சில மிஷின் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதுங்கிறக்காண்டி அதுக்கு ஏசிக்குள்ள வைக்கணும்னு வச்சு பண்றாங்க. அதனால நமக்கு தேவை வந்து உடம்புக்கு இயற்கையா இறைவன் கொடுத்த உடம்புக்கு எதுவுமே தேவையில்லை. அது எல்லாமே கெடுதல் தான் சார் ஏசி. நன்றி, அட்டகாசமா சொன்னீங்க, ரொம்ப சூப்பர் சுழுமுனை. இது ஆக்சுவலி நான் இப்போ ஒரு வீடியோ முடிஞ்ச சேஷன் முடிஞ்ச குரூப்ல வந்து வீடியோ போடுறேன். இப்போ நீங்க சொன்ன ரிஷிகேஷ், ஹரித்வார் இதுலலாம் இமயமலை பகுதியில் வந்து -14 டிகிரி -30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்பொழுது கூட அங்க இருக்கிற சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற பனிக்கட்டியை உடைச்சு பனிக்கட்டி உள்ள இருக்கிற தண்ணி எடுத்து குளிப்பாங்க.
நம்மள அங்க போய் போட்டோ எடுக்கிறவன தட தட நடுக்கிக்கிட்டு தான் போட்டோ எடுக்கிறான். எத்தனையும் கோட் போட்டு எல்லாமே போட்டு ரெடி போட்டு கம்பளி எல்லாம் போத்திக்கிட்டு போட்டோ எடுக்கிறோம் நடுங்குது. அவங்க வந்து ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு அங்க இருக்கிற பனியை உடைச்சி, பனி வந்து -0 கீழே போனாதான் பனிக்கட்டியாவே மாறும். அதை உடைச்சி அது உள்ள இருக்கிறத எடுக்கும்போது அங்க போனா -30 15 to 30 டிகிரிஸ். அப்போ மைனஸ்ல இருக்கிறத அதை எடுத்து தம்மொண்டு ஊற்றி குளிக்கிறாங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடியது என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி வலது நாசியில வந்து ஹீட் பண்ணும். அதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு அந்த ஆக்சுவலி இந்த கமெண்ட்ல வச்சுட்டு முனிவர்கள்லாம் இந்த பக்கம் கமெண்ட்ல வச்சுட்டு இந்த மாத்தி மாத்தி பண்றது. ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு வணக்கம். பேரு மூ வெப்ப மண்டலம், ட்ரிபிள் வார்மன்னா மூ வெப்ப மண்டலம். நம்ம உடம்புல ஐயா சொன்னதுதான். அந்த வட பிங்கலையை இயக்குறது வந்து இடது மூளை, இடகலையை இயக்குறது வலது மூளை, சுழுமுனையை இயக்குறது நடுமூளை. இது மூன்றும் சேர்ந்து 3 வெப்ப மண்டலத்தை சீரா இயக்குறதுனால தான் எல்லா கிளைமேட்லயும் நம்ம வாழ முடியுது. அது உண்மைதான். அங்க இருக்கும்போது நம்மளோட உடலே அதை மாற்றிக்கும். அப்படி மாற்ற முடியலன்னா, நம்ம வீக்கா இருக்கோம்னா நம்ம சரத்தை அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த வாசிக்கோள் வச்சு சித்தர்கள் வந்து மாற்றிக்கிறது. அதுதான் அந்த கட்டையை வச்சு மாற்றிப்பாங்க. மாற்றிக்கும் போது சுவாசம் சீராகி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வோம். ஓகே, நீங்க எங்க எக்ஸ்பிரஸ் கம்பெனில ஏதாவது வேலை பாக்குறீங்களா? இல்லங்க, எனக்கு எல்லாமே ஸ்பீடா சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு, அதனால ஸ்பீடா சொல்லிட்டேங்க. புரியல. இல்ல நான் சொன்னோடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க சொன்னது நல்லது, நல்ல வேல்யூபிள் பாயிண்ட். அடிச்சு போற போக்குல போகும்போது யாரோ பேசுறாங்கன்னு மட்டும்தான் தெரியுது, என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. நல்ல பாயிண்ட். இடதுகளை வலதுகளை இடதுமுலை அதை கோஆர்டினேட் பண்ணி எக்ஸாக்ட்லி ரைட் சயின்டிபிக் ஃபேக்டர். இப்ப அவங்க சொல்றாங்களே சுழ்முனை இடகலை பின்கலை அப்படின்றாங்க. இந்த இடகலை பின்கலை எப்படி இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. அற்புதமான சயின்டிபிக் ஃபேக்டர். ரொம்ப நன்றி. அவ்வளவு ஃபாஸ்ட்ல சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க மாமா மின்னல்ங்கிற மாதிரி. இல்ல நல்லது இல்ல வேகம் அப்படிங்கறதுதான் வளர்ச்சி. நீங்க பாத்தீங்கன்னா கட்ட வண்டிட்டு போயிட்டு இருந்தாங்க, வண்டியில போனா ஃபிளைட் போனாங்க. ஒரு எந்த அளவிற்கு ஒருத்தர் வேகமாக இருக்கிறார்களோ வளர்ச்சி அப்படிங்கிறதே வேகம் தான். அதுக்குன்னு இது ரொம்ப வேகமா இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லது வேகமா. சார் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். இப்ப நம்ம ஏசி பத்தி பேசணும் இல்லைங்களா? இதுல ஒரு மனிதன் வந்து சுவாசிக்கிறதுக்கு ஒரு பிரத்துக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் வந்து 8 லிட்டர். ஆவரேஜா ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரத்து உள்ள போயிட்டு வெளியே வருதுன்னா 8 லிட்டர் உள்ள போயிட்டு 8 லிட்டர் வெளியே வரும். சரிங்களா? சாதாரணமா ஒரு 10க்கு 10 ரூம்ல 10 அடி உயரம் இருக்கிற ஒரு ரூம், அகலம் 10 நீளம் 10 உயரம் 10, அதுக்குள்ள எத்தனை லிட்டர் காத்து இருக்கும் தோராயமா? இது எல்லாத்தையும் இல்ல எனக்கு வந்து வரும். சரிங்களா? 1000 லிட்டர் ஒரு 10,000 லிட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்த ரூம்ல படுத்திருக்காங்கன்னா ஒரு பிரத்துக்கு வந்துட்டு 8 லிட்டர். 2 பேர் தூராங்கன்னா 16 லிட்டர் போயிட்டு 16 லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரத்துல அந்த ரூம்ல இருக்கிற எல்லா ஆக்சிஜனையும் வந்துட்டு அந்த 2 பேரும் ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையே திருப்பி சுவாசிப்போம். இது ஒரு ஒன் ஆஃப் த சயின்டிபிக் ஃபேக்ட். நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன் சார், அதுதான் சொன்னேன். தடங்களுக்கு மன்னிக்கவும், நீங்க கன்வியூ பண்ணுங்க. இல்ல நீங்க பேசலாம். we are sharing தானே, கருத்துக்கள் பரிமாற்றம் தானே. எக்ஸாக்ட்லி நல்ல பாயிண்ட். நான் அதுதான் சொன்னேன். ஒன்ஸ் அதை தான் தயவு செஞ்சு க்ளோஸ் பண்றேன். நோயினோட அதுதான் தலைவர் சொல்லியிருக்காரு, வள்ளுவ பெருந்தகை. உண்டது செரிப்பு, அப்புறம் கூடினும் நுரையினும் இருக்கு இல்லையா, அதிகமெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ற அவரு. எங்க நீ இந்த 10 இது எடுத்துக்கிட்டாலே இந்த டிசீஸை பத்தி கிளியரா அழகா நீங்க அதை படிச்சுட்டு அதை உள்வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே டிசீஸை தூக்கி தூர எறிஞ்சிடலாம். ஏன்னா மருந்து அதிகாரத்துல மருந்தை பத்தியே சொல்லாம சொன்னவர் அவரு. ரொம்ப அது இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு, இந்த ஏசி அவாய்ட் பண்ணுங்கிறது இல்லையா, இதோட இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்தும்போது அந்த கான்ஃபரன்ஸ் நடந்ததுலேயே ஏசியில் தான் நடத்தினாங்க. அவன் போட்டது ஹவு டு அவாய்ட் த ஏசிங்கிறது தான் கான்ஃபரன்ஸ் மேட்ரு. ஆனா அது நடத்தின இடமே ஏசியில தான் நடத்தினாங்க. நம்ம எல்லாமே சொல்றது ஒண்ணு, ஆனா செய்யறது இன்னொன்னுங்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த ஃபேக்ட்ங்கிறது எக்ஸாக்ட்லி ரைட். அப்போ ஆக்சிஜன் அது இரவுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவுங்கிறது நம்ம அறியாமலே இருக்கும், உள்ளுக்குள்ள நடக்கிறதுங்கிறது. சப்போஸ் காலையில ஏஞ்சிடுறோம், ஆனாலும் அந்த அதிகமாக அந்த நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு நம்ம எடுத்துக்கொள்வதால் உடலில் என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வருது. எனிபடி? இன்னொரு கருத்து சார் சொன்னோன்னே எனக்கு வந்தது. ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றது ஒரு 25-30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா,
வெயில் காலத்துல எல்லாமே பொதுவா வந்து மொட்டை மாடியில போய் படுப்பாங்க, ஆ இல்லாட்டி போனா ஓப்பன்ல படுப்பாங்க. குளிர்காலத்துல மட்டும்தான் ரூம்குள்ள படுப்பாங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ரூம்ல வந்து ஒரு காற்றோட்டம், ஜன்னல் ஏதாவது கண்டிப்பா ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கணும். இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னா, ரீசெண்டா இந்த கொசு தான் பார்த்துக்கோங்க. உலகம் பூரா எப்படித்தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி இந்த உலகம் உலகமே அழிஞ்சாலும் கொசுவை அழிக்க முடியாது போல. அந்த அளவுக்கு கொசு ஓ தொந்தரவு கரெக்ட். எல்லா நன்றி இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய காரணமா இருக்கு சார். இல்லாட்டி அந்த மாதிரி இயற்கையா படுக்கும்போது நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு தொடரும். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எதுவுமே பேச வேண்டாம், அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்லி உங்க சைட்லேருந்து என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஓப்பன் ஃபோரம், நீங்க கேளுங்க பார்க்கலாம் வரிசையா என்னென்ன கேட்கணுமோ உங்க மனசுல என்ன தோணுதோ ஓப்பன் பண்ணிவிடுங்க சார். அலோ பண்ணிவிடுங்க. ஓகே, ஓரலாம் பாப்பப் மெசேஜ் வேண்டாம் சார். ம் வணக்கம் ஐயா. ஃபுல் சவுண்ட் வச்சுருங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. எனக்கு இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டிப்ஸ் கொடுங்க ஐயா. அதாவது நம்ம குட்கரமாவை எப்படி சேர்த்துக்கிறோம், எதனாலாம் என்ன சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக சின்ன டிப்ஸ்லையும் குட்கர்மா சேருன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொன்னால் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் ஐயா. ஓகே, இது மாதிரியே சொல்லுங்க ஐயா. ஓகே. நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் டெய்லி ஒரு நோட் போட்டு அந்த கிளாஸில் டெய்லி சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணால் குறைஞ்சபட்சம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெசேஜாக இருக்கும். நோட் பண்ணி பாருங்க. ஆமாம் இருக்கு. குட்கர்மாவை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் ஆகுது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2ஆவது இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். டே ஒன்ல இருந்தே நீங்கள் கரெக்டாக நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இருக்கும், மேக்ஸிமம் அதிகமாகவும் இருக்கும். 7-8 வரைக்கும் கூட இருக்கு. என்னை விட தேவதைகள் கரெக்டாக நோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன மெசேஜ் கன்வே பண்ணோட அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நான் என்ன பேசுகிறேன் என்னன்றது எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். தேவதைகள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு கெஸ்ட் கொடுப்பாங்க. கடைசியாக என்ன சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லலை, என்ன சொல்லணும் அப்படின்றத நெக்ஸ்ட் டேக்கு கொடுப்பாங்க. பட் அடுத்த நாள் வரும்போது சில விஷயங்கள் கூட குறைய இருக்கும். பட் இங்கே வரும்போது சில டைமில் நாங்கள் இதெல்லாம் பேசுன்னு சொல்லி வந்தால் கூட அது பேச முடியாது, வேறு மாதிரி போயிடும். பட் மினிமம் 2லேருந்து அதிகபட்சம் 7-8 மெசேஜ் இருக்கும். டேக்அவே மெசேஜ்னு சொல்லுவேன் நான். டேக்அவே நான் சொன்னா கூட அந்த வேர்டு இருக்கும், பாருங்கள். கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் என்ன விஷயம்னா, சின்ன விஷயங்களில் கூட குட்கர்மா கிடைக்கும். நீங்கள் நினைப்பீங்க பெரிய விஷயம் பண்ணாதான் குட்கர்மா கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஜென்ரலாக அப்படி ஒரு கான்செப்ட் நம்ம வந்துட்டோம். பெரிய விஷயம் பண்ணாதான் குட்கர்மா கிடைக்கும், ஆனால் சின்ன விஷயம் பண்ணாலே குட்கர்மா கிடைக்கும். அதே மாதிரி பெரிய விஷயம் பண்ணாதான் பேட் கர்மா நியூட்ரலைஸ் ஆகும். சின்ன விஷயம் பண்ணாலே பேட் கர்மா நியூட்ரலைஸ் ஆகும். ஆமாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் வந்து கர்மா எனர்ஜி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அது சில நாளில் நான் டேக்அவே மெசேஜ் சொல்லுவேன், சில நாள் சொல்லலைன்னா கூட மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். நல்லா எடுத்து பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். எஸ், அது சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சாப்பாடு கர்மா இருக்கு, பேட் கர்மா இருக்கு, நியூட்ரல் கர்மா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சாப்பாட்டில் கூட இது அதிசயமா இருக்கும். எப்படி சார் சாப்பாட்டில் போய் கூடவா கர்மா இருக்கும்? இருக்கு. இது யாரும் சொல்லலை, எந்த ஆன்மீகவாதிகளும் இது வரைக்கும் சொல்லலை, சொல்லலை. சாப்பாட்டு நீங்க சாப்பிட்றீங்களே, தினம் சாப்பிட்றீங்களே, அதுல கூட குட் கர்மா இருக்கு, அதுல கூட பேட் கர்மா இருக்கு, அதுல கூட நியூட்ரல் கர்மா இருக்கு. அது குட்டும் இல்லை, பேடும் இல்லை, நியூட்ரலாக இருக்கு, 3மே இருக்கு. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, கண்ண பரமாத்மா இருக்கார். அவர் ஏன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டார்? திருடுறது தப்பு தானே, திருடுறது தப்பு. அது யாரா இருந்தாலும் தப்பு தான். கண்ணன் செஞ்சாலும் தப்பு தான் இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல ஒரு செயல் செய்யறோம்னா கூட, கடவுளாக இருந்தாலும் கூட தப்பு தான். அது நீங்க புராண இதிகாசங்கள்ல நிறைய உதாரணங்கள் இருக்கு, பாருங்க. கடவுள் நான் இந்த உலகத்தை படைச்சவர், ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்டு, ஆனால் எக்ஸெப்ஷன் அப்படின்னு கிடையாது. எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ அரசியல்வாதிகள் ஓட்டு போட வருவாங்க பார்த்தீங்களா? எலெக்ஷன் ஆச்சு. இப்போ 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் வரும். எலெக்ஷனில் ஓட்டு போட வருவாங்க. நீங்கள் பாருங்கள்,
பேப்பர்ல மீடியாலாம் காட்டுவீங்க. எப்படி காட்டுவாங்க? பாருங்க, சீஃப் மினிஸ்டர் வராரு, பிரைம் மினிஸ்டர் வராரு, பிரசிடென்ட்டே வராரு, லைன்ல நின்று ஓட்டு போடுறாங்க. லைன்ல நின்று வரிசையா நின்று ஓட்டு. மக்கள் பாத்தியா எவ்வளோ பெரிய ஒரு விஐபி மக்களை மதிச்சு எவ்வளோ அருமையா நின்று ஓட்டு போடுறாரு பாத்தி. அன்னைக்கு ஒரு நாள் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு நாள் தான் அவர் லைன்ல நிற்பாரு, வரிசையா நின்று ஓட்டு போடுவார். நீங்க ரொம்ப சந்தோஷப்படும், பாஹா அப்படின்னு. அதே நீங்க இன்டர்னலா உள்ள போனீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் நடக்கணும், எந்த விஷயம் நடக்கணும்னாலும் அங்கேயே சீஃப் மினிஸ்டர் ஆர்டர் போகிறேன் பண்ண பர்சனல் விஷயம், நாட் அஃபீஷியலாக இருக்குது, பர்சனல் மற்ற விஷயங்கள நீங்கள் எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் கான்டாக்டாக நம்ம போடு. இந்த ஒரு விஷயமா நடக்குமா? ஓகே, போஸ்டிங்காக இது நடக்கும். நீங்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் அவங்க தான் முன்னணியில் இருப்பாங்க. எங்கேயோ முன்னுரிமை தருவாங்க. எங்கே போனாலும் அவங்க தான் முன்னுரிமை நடக்கும். எங்கே போனாலும் முன்னுரிமை நடக்கும். மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், புரிந்து கொள்வதில்லை. ஓட்டு குத்து. உண்மையிலேயே என்ன நடக்குது? அங்கே நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு அப்படி ஜனநாயகத்தை காப்பாத்துற மாதிரியும், அப்படி ஜனநாயகத்துக்காக அப்படி உயிர் கொடுக்குற மாதிரியும், அவ்வளவு மக்களை மதிக்கிற மாதிரியும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு மீட்டிங்ல போறீங்கன்னு வச்சுங்க, அவளை பார்க்க போதுங்க, நாய் துரத்த மாதிரி துரத்துவாங்களே, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நாய் துரத்த மாதிரி துரத்துவாங்க, அடிச்சு துரத்துவாங்க உங்களை. நீங்க அவர் பார்க்க போறீங்க, ஒரு விஷ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, ஒரு விஐபி வர்றாரு, ஒரு விஷ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். பட் அங்கே நாயோட காலமாக டீல் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், லைவ்ல பார்த்துருக்கேன், சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன். இது எதை காட்டுகிறது? போலி ஜனநாயகம். அங்கே என்னமோ அப்படியே கரெக்டாக புதுசாக அப்படியே ரொம்ப பொய்யுமான்னு ஓட்டு போடுறாரு 5 வருஷத்துக்கு ஒரு நாள். பட் அதே நேரத்தில் பர்சனலாக பார்க்க போங்க, பட்டன் பாருங்க, அங்கே நாயோட காலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. எது ஜனநாயகம்? இப்படித்தான் மக்கள் ஏமாந்துங்கிறாங்க. நான் சொன்னது கரெக்டான யோசனை பண்ணிப்பாரு. ஸோ உணவுலையும் கண்ணபாரத் மகாத்மா திருன்னு தப்பு தான். ஆனால் அவர் திருடி வெண்ணெய் சாப்பிட்றாரு. வாய் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, இல்லை சொல்லுங்க, ஓப்பனாக பேசுங்க, ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. எதனால கண்ணபாரத் மகாத்மா வெண்ணெய் திருடி சாப்பிட்டார்? அவர் செஞ்ச தப்பு தான். சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. லெட் அஸ் டிஸ்கஸ் இன் ஓப்பன் ஃபார்ம். சார், நம்ம கிருஷ்ணரை நம்ம ஒரு குழந்தையா பாவிக்கிறோம். அதனால அந்த சேஷ்டைகளால நம்மள அவர் பேர்ல ஆகர்ஷணம் பண்றதுக்காக அது ஒரு பெருமாளுடைய ஒரு இது. சோ அத நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்க கூடாது. ஏன்னா கடவுள் பண்றதுல நிறைய டீப் மீனிங்ஸ் இருக்கும் இல்லையா? அது நம்ம எல்லாருக்கும் புரியாதுங்கிறது இருக்கு. இது நம்மள அவரை நம்மாத்து குழந்தை மாதிரி நம்ம நினைக்கிறோம் அவர் பண்ணும்போது அந்த சேஷ்டைகள்லாம். அவ்வளவுதான். டு மேக் அஸ் மோர் அட்ராக்டிவ் டு அஸ், மோர் அக்செசிபிள் டு அஸ். ஓகே, தென் ரைட். தென் அடுத்தது ஐயா, எனக்கு தோன்றது என்னன்னா, ஞானத்தை திருடியாவது பெறணும். வெண்ணங்கிறது ஞானம் ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரலையும். வெண்ணங்கிறது ஞானம். ஞானத்தை எப்படியாவது திருடியாவது பெறணுங்கிற நோக்கத்துல அவர் வெண்ணையை திருடினாருன்னு எனக்கு தோணுது. சரி, வெண்ணெய் ஞானம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நிறைய பேர் சொல்லி உபன்யாசத்தில் கேட்டுதான் எனக்கு தெரியும் சார். வெண்ணெய் ஞானம்ட்டா? ஆமா. சரி, ஓகே. வெண்ணெய்ங்கிறது ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சகோதரி பத்மா பேசுறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா, பத்மா, ரைட். ஓகே, தென் அடுத்தது. வேற எனி ஆன்சர்? ஐயா, ஒரு பொருளை திருடுனாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை ரிப்ளேஸா 7 times அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்கும்போது அந்த பலன் அவங்களுக்கு திருடப்பட்டவங்களுக்கு அதிகமா போய் சேரும். திருடப்பட்டவங்களுக்கு போய் சேருன்றீங்களா? யாருடைய பொருள் திருடு போச்சு அவங்களுக்கு போய் சேருன்றீங்களா? ரைட், ஓகே. அடுத்தது வேற யாராவது இருக்காங்களா? இல்லை, ஓகே, சரி, ஆன்சருக்கு வந்துடுவோம். பத்மாவதி மேடம் கரெக்டாக சொன்னாங்க. 99% கரெக்டாக வந்துட்டாங்க. பத்மாவதி மேடம் 99% கரெக்டாக வந்துட்டாங்க. 1% மட்டும்தான் கொஞ்சம் குறை. அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். அதாவது உணவுகளில் குட் கர்மா, பேட் கர்மா, நியூட்ரல் கர்மா ஓடுகின்ற உணவுகள்னு சொல்கிறோம் இல்லையா? இதைத்தான் நம்ம சத்துவ உணவு, தமோ உணவு, தாமச உணவுன்னு சொல்லுவோம்.
இந்த சத்துவ உணவுகள் எல்லாமே வந்து குட் கர்மாவை கிரியேட் பண்ணக்கூடியவை. ரஜோகுண உணவுகள் சொல்லுவாங்க, இது வந்து குட் கர்மாவும் கிரியேட் பண்ணாது, பேட் கர்மாவும் கிரியேட் பண்ணாது, அப்படி நியூட்ரல் மாதிரி வரும். தமோ குண உணவுன்னு சொல்றது வந்து பேட் கர்மாவை கிரியேட் பண்ணும். இதில் வந்து சத்துவ குண உணவுன்றது வந்து வெண்ணெய். இந்த சத்துவ குண உணவு வந்து வெண்ணெய். இந்த வெண்ணெயை சாப்பிட்றதுனால சத்துவ உணவை சாப்பிடுங்க அப்படின்னு மறைமுகமாக வந்து சகோதரி பரிமலா ஸ்ரீகாந்த்னு நினைக்கிறேன் இல்லையா, அவங்க தான் முதல்ல சொன்னாங்க. அவங்க தானே யார் முதல்ல பேசுனவங்க யாருன்னு பேர் தெரியல எனக்கு. லதாவா? அவங்க சொன்னது கரெக்டு. ரெண்டு பேர் சொன்னதுமே கரெக்டு. எல்லாருமே சொன்னது கரெக்டு தான். பட் பார்ஷியலாக பட் அந்த ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்க வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லதா மேடமா. ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுக்க வந்தாங்கன்னு சொன்னாங்க, அது கரெக்டு. பத்மாவதி மேடம் சொன்னது வந்து அதுவும் கரெக்டு. ரெண்டாவது வந்து அதுவும் கரெக்டு. எது? அந்த சத்துவ உணவை சாப்பிடுவது வந்து ஞானத்தை கொடுக்கும். சத்துவ உணவு எல்லாமே ஞானத்தை கொடுக்கும். எல்லா உணவுகளுமே ஞானத்தை கொடுக்கும். வெண்ணெய் வந்து ஞானத்தை கொடுக்கும் சத்துவ உணவு. அதனால தான் அவர் திருடி சாப்பிட்றாரு. அப்போ திருடி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஞானத்தை தருகின்ற சத்துவ உணவை திருடி சாப்பிட்டாலும் தப்பு இல்லை அப்படின்ற கருத்தை அவர் சொல்ல வர்றார். மூணாவது ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க சொன்னது திருடப்பட்டவர்களுக்கு நன்மை போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் உண்மை. 3 பேர் சொன்னது எல்லாமே உண்மை தான். பட் பார்ஷியலாக சின்ன சின்ன ஒரு விடுபட்டுதல் இருந்து அதை நாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஸோ சத்துவ உணவு வேணும். அந்த சத்துவ உணவு குட்கர்மா கிரியேட் பண்ணக்கூடியது. அந்த குட்கர்மா கிரியேட் பண்ணக்கூடியது ஞானத்தை தரக்கூடியது. அந்த ஞானத்தை தரக்கூடியது வந்து நமக்கு வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொடுக்கும். ஞானம் வந்து எல்லாத்தையுமே கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே ஞானம் கொடுக்கும். ஏன்னா சரியான முறையான ஞானம் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். அப்போ ஞானம் வந்துட்டா அவங்க சாமியாராக போயிட்டு போகிறாங்க, இல்லை சாமியாரினியாக போயிட்டு போகிறாங்க, அவங்க காவி வேட்டி கட்டிக்கிட்டு போயிட்டு போகிறாங்க, அப்படி கிடையாது. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அந்த முறையான சரியான ஞானம் இல்லாதனால தான் கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அந்த ஞானத்தை வந்து கொடுக்குறது தான். ஸோ அதை வந்து திருடியாவது சாப்பிடுங்கன்ற சொல்கிறார். அந்த கான்செப்டை தான் சொல்கிறார். 3 பேர் சொன்னதே கரெக்டு. எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாமே பார்ஷியல் டச் பண்ணியிருக்குங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். வெண்ணெயை திருடியாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனையோ இருக்கு சாப்பிடலாமே அவர். ஏன் வெண்ணெயை சாப்பிட்றாரு? வெண்ணெயை சாப்பிட்றது நோக்கம் அது சத்துவ குணத்தை உடல் அதிகப்படுத்தும். அதை சாப்பிட சத்துவ குணம் அதிகமாகும், குட்கர்மா அதிகமாகும். அதனால தான் அவர் வெண்ணெயை சாப்பிட்டார். சரிங்களா? இதுதான் மேட்டர். அப்போ இந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்றாருன்னா, மூணாவதாக ஒரு சகோதரி சொன்ன மாதிரி, அது யார் வீட்டிலலாம் போய் திருடினாரோ அவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். நல்லா பாருங்க, கடவுளுடைய செயலில் நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி கிறிஸ்டலை யூஸ் பண்ணோம்னா அதனால யாருக்கும் கெடுதல் வராது, எல்லாருக்கும் நன்மை தான் முடியும். இப்போ நீங்கள் ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க, ஒருத்தர் நீங்கள் ஜெயிப்பீங்க, ஒருத்தர் தோப்பார். அப்போ ஜெயிக்கிறவர் சந்தோஷப்படுவார், தோப்பவர் கஷ்டப்படுவார். அங்கே ஒரு குறைன்னு வரும். பட் கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா, கிறிஸ்டர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா, அது யாருக்குமே பாதிப்பு இல்லாத மாதிரி முடியும். அது கடவுளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டலாக இருந்தாலும் சரி. அதான் கடவுள். நம்ம எடுக்க டிசிஷன் வந்து என்ன பண்ணோம், யாராவது ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கும், யாராவதுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். யாராவது துன்பத்தை கொடுக்கும், யாராவது ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே யாருக்குமே கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அப்படித்தான் இறைவன் செயல்படுவார். அப்படித்தான் கிறிஸ்தவன் செயல்படுத்தும். அதான் அடிக்கடி கிறிஸ்தவ பற்றி குடிச்சது, கிறிஸ்தவ யூஸ் பண்ணோம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நடந்தாலும் நடக்கலாம், நடக்காவிட்டாலும் போகலாம். ஆனால் என்ன நடக்கும்? எண்ட் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸ். உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி, நீங்கள் யாராவது எதிரி பற்றி ஒரு கமாண்ட் வைக்கிறீங்க, ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறீங்கன்னா கூட அவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பாசிட்டிவாக முடியும், எல்லாருமே ஹாப்பியாக முடியும். இதுக்கு நிறைய உதாரணங்களுக்கு நம்ம பின்வரும் வகுப்புகளை பற்றி சொல்லுவோம். ஒரு கேஸாக எடுத்து சொல்லுவோம். ஒரு கிறிஸ்டலில் ஒரு டிமாண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அது எப்படி யாருக்கும் பாதிப்பை கொடுக்காம, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதுதான் அல்டிமேட் சக்சஸ். அசோகர் வந்து கலிங்க போர்ல வெற்றி கொண்டார், ரைட். அதனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு அதை உணரும் போது தான் அவர் பணமாற்றம் அடைந்து புத்த சமூகத்தை தழுவுறாரு. ஸோ இவ்வளவு அருமையான ஒரு மதம் இருக்குது, இவ்வளோ அருமையான கொல்லாமையை சொல்கிறாங்க, உயிர் வதை இல்லாமல் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாறுதல் சொல்கிறேன். இப்போது அசோகர் வந்து கலிங்கத்து போரில் ஜெயிச்சிட்டாருன்னு இருமாப்பில் சந்தோஷத்தில் இருந்தால் அது அவருக்கு பாசிட்டிவ், மற்றவங்களுக்கு நெகட்டிவ் தானே.
அந்த புத்த திக்குகள்லாம் கொண்டு வந்து அவர் கூப்பிட்டு வந்து காட்டி போர்க்களத்தில் நடக்கிறதெல்லாம் இதெல்லாம் பாரு, இப்படிலாம் கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது தான் அவர் ரொம்ப மனசு நொந்து போயிடுறாரு. நான் வெற்றி அடைந்தேன், ஆனால் இறைவன் பார்வையில் நான் தோல்வி படுதோல்வி அடைந்திருக்கிறேன், அது உணர்றாரு. அப்போ தான் வந்து அந்த போருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இதுக்கு மேலே போரே பண்ண வேண்டாம், போர்ன்றே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரமாக நிறைய சாலையில் மரங்களை நட்டார், நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணார். அப்போ இதில் வெற்றின்றது என்ன? அவர் வெற்றி அடைந்தாலும் மக்களுக்கு கஷ்டம். ஆனால் இறைவனுடைய விஷயத்தில் அவருடைய முடிவில் ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னாலும், கிறிஸ்தவருடைய முடிவில் ஒரு விட்டுட்டீங்கனாலும், என் ரிசல்ட் வில் பி டோட்டல் ஹாப்பினஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப், ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் அதர்ஸ் லைஃப், எல்லாத்துலேயும் சந்தோஷம் மட்டும் நினைக்கும். ஸோ இதை கொடுப்பது வந்து சத்துவ குண உணவு. அப்போது சைவ உணவா அசைவ உணவான்னு சொல்லி பார்க்கும்போது அசைவ உணவு கண்டிப்பாக பேட் கர்மா கொண்டு இருக்கிறது தான் உண்மை. நீங்கள் முட்டை கூட எகிட்டேரியன் அப்படி சொல்கிறாங்க, அது ஒரு செக்ட், சாப்பிட்றதுக்கு ஒரு ருசி கண்டவங்க அதுக்கு ஒரு செக்ட் எகிட்டேரியன். முட்டையும் அசைவ உணவு தான், அதுலேயும் உயிர்கள் இருக்கின்றன. நம்ம குரூப்பில் தான் நினைக்கிறேன், ஏதோ முட்டையிலேருந்து உயிர்கள் வந்தது பார்த்தேன், நம்ம குரூப் தான் போட்டிருந்தாங்க முட்டையிலேருந்து உயிர் வந்தது. எஸ், அது உண்மைதான், அது உண்மை. நம்ம சாப்பிட்றோம், எங்கே ஹோட்டலுக்கு போனால் ஆம்லெட் என்னென்னமே பேர் சொல்கிறாங்க, கலக்கி, ஒரு வேட்டு சாப்பிட்ருக்கும்போது கலக்கினாங்க, என்ன கலக்கி எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா இதை முட்டை எடுக்கிறாங்க, போட்டு உடச்சி கலக்கி இந்தாங்க பிடிங்கன்னு. ஓ, கலக்கினா இப்படி கூட ஒன்று இருக்கா, எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்றதுலாம் எனக்கு தெரியாது. போட்டு இன்னும் கலக்கின்னு புதுசாக கேள்விப்படுறேன், அன்றைக்கி தான், இது வரைக்கும் எனக்கு தெரியாது. கலக்கி வேணுமா? ஆமாங்க வேணும்னா உடனே போனார் ஓனர், ஏதோ போட்டார், எடுத்துன்னு கலக்கி முட்டை தான் கொண்டு வந்து ஏதோ ஃபார்மில் கொடுத்து ஆம்லெட் ஃபார்மில் ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, கலக்கின்றார். ஓகே, எப்படி பேர் வச்சாலும் முட்டை தான் இல்லையா? ஸோ முட்டையும் வந்து அசைவ உணவு தான், அதுலேயும் நமக்கு பேட் கர்மா வருகின்றது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப டீப்பாக, அது இப்போ வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். முளைக்கட்டு தானியங்கள் சாப்பிட்றது கூட பேட் கர்மா உருவாக்குறதுன்னு ஒரு இதில் எனக்கு ப்ரூவ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக வேண்டாம், நம்ம இப்போதைக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக வரும்போது சொன்னேன். முளைக்கட்டிய தானங்களை சாப்பிட்றது வந்து நேச்சுரோபதியில் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. முளைக்கட்டி தானங்களை வந்து இதெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் கிடைக்குது அப்படி. அப்போ எனக்கு என்னுடைய குரு வந்து அது சொன்னார், முளைக்கட்டிய தானியத்தை கூட நாம் சாப்பிடுவது தவறு, முளைக்கட்டி தானியம் சாப்பிடக்கூடாது, முளைக்கட்டி தானியம் சாப்பிட்றது வந்து ஒரு உயிரை கொள்வது மாதிரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லெக்சர் கொடுத்து விளக்கி சொன்னார். அது இப்போ வேண்டாம், அது பின்னாடி பார்த்தோம். இப்போதைக்கு முதல்ல சாதனை வெஜிடேரியன் சாப்பிட்டு பெரிய விஷயமா இருக்குது, அதுவே பெரிய சாதனை. நான் முளைக்கட்டி தானியத்தை பற்றி பின்னாடி எப்பயாவது பார்த்தோம், இப்போ அது வேண்டாம். பட் என்னுடைய குரு அதை வந்து முளைக்கட்டி தானியத்தை சாப்பிடுவது கூட, ஏன்னா நேச்சுரல் நிறைய சொல்லுவாங்க, அதை சாப்பிடுங்க, இது விட்டமின் இருக்குது, இது அது இருக்குது, இது இருக்குது, இது அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே தவறு, அதுவே அந்த உயிரை கொள்வதற்கு சமாதானம். அதாவது வந்து அந்த தாவர உணவுதான் இருந்தாலும் கூட, வெஜிடேரியன் தான் கூட, அதுவும் ஒரு உயிரை கொள்வதற்கு சமானமான விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணி, அதை எவிடன்ஸ் பண்ணி அதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. அதனால் உணவு வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நம்ம டெய்லி கோயிலுக்கு போனால் குட் கர்மா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் கூட, அது சரியான முறையில் ஃபாலோ பண்ணாலும், கோயிலுக்கு போனால், கோவில் வழிபாட்டு தலங்களுக்கு போனால், சர்ச்சுக்கு போனால், மாஸ்க்கு போனால் என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நம்மளோட உணவு பழக்கத்தை சரிப்படுத்தி கொண்டாலே கிடைக்கும்ன்றதுதான் உண்மை. சரியா? நெக்ஸ்ட் வேற. வணக்கம். இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் பிறப்பெடுக்கிறது சில நோக்கங்களுக்காக. உங்க வாய்ஸ் சரியா என்னால கேட்க முடியல, கொஞ்சம் மைக் கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் வால்யூமா பேச முடியுமா? இப்ப கேக்குதுங்களா? 100 வச்சுக்கோங்க சார், ஃபுல் வால்யூம் வச்சுக்கோங்க. ரைட், 100. ஓகே, ரைட். ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஒவ்வொரு ஆத்மாவும் பிறப்பெடுக்கிறது சில நோக்கத்துக்காகன்னு சொல்றாங்க. ஐ குட் நாட் ஹியர் யுவர் வாய்ஸ் கிளியர்லி. கொஞ்சம் மைக் கரெக்டா வச்சு பேசு, கொஞ்சம் வால்யூமா பேசுங்க. கேக்குதுங்களா? நல்லா இப்ப கேக்கு, சொல்லுங்க சார். இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் பிறப்பெடுக்கிறது சில நோக்கங்களுக்காகன்னு சொல்றோம். ஆனா அவங்க எல்லாருமே பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலு, காலேஜ் லைஃப், வேலை இப்படி தானே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு தான் ஏன் வந்தோம் அப்படின்ற விஷயமே தெரியறது இல்லைங்களா, இல்லை உணர்த்தப்படுறது இல்லைங்களா? நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி. அதாவது வந்து டிவைனுக்கு வந்து ஒரு பிளான் இருக்கு சார். இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது ஒரு பிளான் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கு, நல்லா நோக்கம் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே காலையில் வரேன். ஆக்சுவலாக நான் 5:05 வர வேண்டிய ஆள். இன்னைக்கு நான் வரல, கொஞ்சம் லேட்டு. ஏன்னா இப்போ சித்தர்கள் வந்தபோது வேறு சில விஷயங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணும்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு.
பட் இருந்தாலும் நான் வரேன், இங்கே இங்கே லேட் ஆகிட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு போயிட்டு கிளாஸ் போயிடணும்னு சொல்லிட்டு வரேன். என்ன காரணம்? ஒரு நோக்கம் இருக்குது. அந்த கிளாஸ்க்கு வர்றாங்க, எல்லாரும் நம்மளுக்காக எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க, அவங்க மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம். சரி, நீங்கள் வரீங்க, நீங்கள் எதுக்கு வரீங்க? கிளாஸ்க்கு ஏன் இவ்வளோ காலையில் எல்லாரும் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு நிறைய வீட்டு போத்திக்கிட்டு. பட் நீங்கள் எதுக்காக வரீங்க? ஏதோ ஒரு ஞானம் தேடுதல். இந்த கிளாஸ் நடக்குது, இந்த கிளாஸுக்கு போனால் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, ஆசிரியர் சார் ஒரு மெசேஜ் சொல்லுவார், டாக்டர் ஒரு மெசேஜ் சொல்லுவார் அப்படின்னு ஒரு மெசேஜ் எதிர்பார்ப்பு. ஸோ வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா செயல்களுக்குமே ஒரு காரணம் இருக்குது சார், ஒரு நோக்கம் இருக்குது. அதே மாதிரி டிவைன் ஒரு பிளானோட படைச்சிருக்கு, டிவைன் பிளானோட தான் நம்ம வரோம். அது நம்ம பற்றி பின்னாடி வரும் வகுப்புகளில் தெளிவாக பேசும். பட் நோக்கம் இருக்கிறது. அப்போ நோக்கமுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அறியாமையிலிருந்து வரோம், அறிந்து கொண்டு திருப்பி போகணும். அந்த சைக்கிளில் வச்சுக்கோங்களேன், வட்டம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே முடியும், வட்டம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே முடியும் பாருங்க. மற்றதை விட சைக்கிள் எடுத்துக்கோங்க, சர்க்கிள். அப்போ எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அந்த இடத்துல முடியும். அப்போது இறைவனுடைய படைப்பும் அப்படிதான், பல காரணங்களுக்காக. அப்போது எங்கே ஆரம்பிக்கிறோம் அங்கே ஆரம்பிக்கிறோம், பட் அறியாமையில் ஆரம்பிக்கிறோம். வரும்போது அறியாமையில் வரும், வந்து அறிந்து கொண்டு பாடங்களை கற்றுக்கொண்டு திருப்பம் வந்து அறிவோட ஞானத்தோடு அங்கே போகணும். அதான் படைப்பினுடைய நோக்கம். அது ஏன் அப்படி படைச்சாலும் தான் பின்னாடி பார்ப்போம். பட் வரும்போது நம்ம பர்பஸ் வந்து மெயின் பர்பஸ், நான் அடிக்கடி பல வகுப்பில் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய தீய கர்மாக்களை போக்கி குட் கர்மா சேர்த்து ஞானத்தை அடைவதற்காக வரணும். ஆனால் வரும்பொழுது என்ன நடக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறு இருக்குது, இந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு போகணும், நீச்சல் அடிச்சுட்டு போகணும். அப்படியே மேலேயும் போகலாம், பட் இறைவன் அப்படி வைக்கல, இப்போ நீச்சல் அடிச்சுட்டு தான் போகணும். இல்லை கடல் இருக்குது, அந்த 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 கரையில் ஒரு நாடு இருக்குது, இந்த கரையில் ஒரு நாடு, இங்கேருந்து அங்கே போகணும், நீச்சல் அடிச்சுட்டு தான் போகணும். அதே மாதிரி வாழ்க்கையில் நாம் பிறந்து நம்மளுடைய இந்த சம்சார சாகரம்னு சொல்லுவாங்க, இந்த பிறவி கடன்னு சொல்லுவாங்க, இந்த பிறவிகளை நீந்தி போகணும். அப்போ போகும் பொழுது இறைவன் என்ன பண்ணுறாரு? செக் வைக்கிறாரு. அப்போ வாழ்க்கையில் அவன் பிறந்து வளர்ந்து படித்து நல்ல ஒரு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்து அடுத்த லெவலுக்கு அப்படி போகணும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் இதுலேருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு போகணும் தான் அவருடைய நோக்கம், கடவுளுடைய நோக்கம். அது ஏன்றது நம்ம பின்னாடி சொல்லுவோம். ஆனால் வந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய பாஸ்ட் லைஃப் பேட் கர்மா கடிக்கணும், ஆனால் கடிக்கிறது இல்லை, வந்ததை ஒன்று கொஞ்சம் கூட்டிக்கிறோம். த அல்டிமேட் எய்ம் ஆஃப் அவர் லைஃப்னு சொல்லி சொன்னோம்னா, நம்முடைய பாஸ்ட் லைஃப் குட் கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த பூமிக்கு வரும். ஆனால் போகும்போது என்ன நடக்குது? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்த இடத்துல நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா உத்தியோகத்துக்கு போகணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா கார் பங்களா வாழணும், இப்படின்னு சொல்லிட்டு லௌகிக விஷயத்தில் சக்தி சம்மந்தப்பட்ட அந்த மாயையில் மாட்டிக்கிட்டு சிவனை அடையாமல் விட்டுறோம். நம்ம இன் யாங்னு சொல்லுவாங்க இல்லையா, இரட்டை தத்துவம், இன் யாங், சிவன் சக்தி. அதில் வந்து சிவனை அடையணும், அல்டிமேட் எய்ம் சிவனை அடையணும். ஆனால் என்ன பண்ணுறோம்? சக்தியினுடைய மாய வலையில் மாட்டிக்கிட்டு இது பண்ணிடுறோம். ஸோ அந்த மாயை டினோட் பண்ணுறதுக்காக தான் பெண்கள்னு சொன்னாங்களே ஒழிய பெண்களை இழிவுபடுத்தணுன்றதுக்காக சொல்ல. சில பேர் சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும், பெண்களை பேய்கள் கூட்டம் என்று சொல்லுகின்ற சித்தர்கள் அப்படின்ற மாதிரி வரும். பெண்களை பேய்கள் கூட்டம் என்று சொல்கின்ற சித்தர்கள்ன்ற மாதிரி அந்த படத்தில் அந்த பாட்டு வரும். ஏதோ ஒரு சுபாஷி நடித்த படம் அது, அந்த படத்தில் அந்த பாட்டு வரும். அது எப்பயாவது அதை கோட் பண்ணி நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சொன்ன சித்தர்களும்ன்ற அந்த பாடலாசிரியர் வந்து நோட் பண்ணியிருப்பார். அது தவறான கருத்து. அது சித்தர்கள் பெண்களை பேய்கள் என்று சொன்னார்கள் என்று சித்தர்களை கூட சொல்கிறாரு. இல்லை, அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. சித்தர்களை வந்து பெண்கள் பேய்கள் என்று சொல்லலை. நம்முடைய லைஃப்பில் நம்முடைய அச்சீவ்மெண்ட் போகிறதுக்கு அந்த சக்தி என்கின்ற மாயை வந்து குறுக்க நிற்குது. அந்த மாயை வந்து பெண்களாக உருவகப்படுத்தப்படுகிறது, அவ்வளோதான். அந்த பெண்களாக உருவப்படுத்துகிறதுன்றது தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய பெண்களை அவங்க கேவலப்படுத்தலை. அந்த பாடலாசிரியர் தவறாக புரிந்து கொண்டு அதை வந்து பெண்களை வந்து பேய்கள் என்று சொல்லுகின்ற சித்தர்கள் அவர்களை பெற்ற தாயும் பெண்மணி தானே என்ற மாதிரி கருத்து சொல்லுவார். சொன்ன கருத்து ரைட்டு, பட் சொன்ன விதம் தவறு. அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. சித்தர்கள் வந்து பெண்களை பேய்கள் என்று சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தடம் புரட வைக்கின்ற, தடம் மாறி கொண்டு போகின்ற அந்த சக்தி தத்துவத்தை, அந்த மாயை தான் வந்து பெண்கள் என்று உருவகப்படுத்தி சொன்னாங்களே ஒழிய பெண்களை கவலைப்படுத்தவில்லை. அது தவறான கருத்து. அந்த பாடலாசிரியர் யாருன்னு எனக்கு தெரியாது, தப்பாக சொல்லிக்கார். ஃபியூச்சரை பற்றி இன்னொரு விளக்கம் எப்போ வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவோம். அப்போ சித்தர்கள் வந்து பெண்களை பெண்களாக மதிக்கிறார்கள். ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்க அவங்க வந்து கேவலப்படுத்தவங்க இல்லை.
பட் இந்த மாயிலிருந்து வெளியே வரணும். ஆனால் இன்னைக்கு 99% ஆஃப் த பீப்புள், 99 இல்லை 99.9% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாயையில் தான் விழுந்து எழ முடியாமல் போயிடுறாங்க. அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் கேட்டு பாருங்க. நான் அடிக்கடி கூட பல வகுப்பில் சொல்லியிருக்கேன். உங்களோட எய்ம் என்னன்னு கேட்டு பாருங்க. எய்ம் என்னன்னு கேட்டு, எந்த பர்பஸ்க்காக வந்தோமோ அது தவிர மற்றெல்லாம் சொல்லுவான். எந்த பர்பஸ்க்காக நான் இந்த பூமிக்கு வந்தோமோ அது தவிர மற்றெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வேணா கேட்டு பாருங்க, யாரையாவது கேட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? நான் முன்னுக்கு போகணும். ரைட், ஓகே. முன்னுக்கு என்ன போகணும்? எதுக்காக போகணும்? நான் கலெக்டர் ஆகணும், நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும், நான் என்ஜினியர் ஆகணும், நான் ஆடிட்டர் ஆகணும். இப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்களே ஒழிய நான் இறைவனையை சேர்ந்து யாரோ சொல்லுவாங்களா? கேட்டு பாருங்க, யாரையும் கேட்டு. நான் கடவுளை அடைய வேண்டும் அப்படின்னு யாரோ சொல்லுவாங்களா? பற்றி கர்மா இன்ஜினியரிங் ஒன்று தான் சொல்லி கொடுக்குறோம். நாம உங்களுடைய அல்டிமேட் எய்ம் வந்து கடவுளை அடைவது தான். இதெல்லாம் மதியில் வர விஷயம். பசிக்குது, சாப்பிட்றோம். எஸ், சாப்பிட்றதுக்காக வந்தோமா? இல்லை. சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்றத பற்றி ஒரு கருத்து வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்றவங்க இருக்காங்க, உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றவங்க இருக்காங்க. ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். பொதுவாக மக்களை வந்து ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால், சாப்பிடுவதற்காக உயிர் வாழ்வர்கள் தான் நிறையா. இன்னைக்கு 99% ஆஃப் பீப்புள் சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்கிறோம். எதை வேணாலும் சாப்பிடுவாங்க, என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க, அதுக்காக உயிரை கொடுப்பாங்க. 1% பீப்புள் தான் வாழ்வதற்காக சாப்பிடுவாங்க. வாழ்வதற்காக சாப்பிடுறது, வாழ்வதற்காக சாப்பிட்றவங்க அது வேறு. பட் அதுக்காக வந்து காரம் உப்பு புளி இல்லாமல் சாப்பிடுன்னு சொல்ல வரல. காரம் உப்பு புளி இல்லாமல் சாப்பிடு, இது விட்டுடு, அது விட்டுடு, அது விட்டுடு, இது விட்டுடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம். இப்போ கூட பிராமின்ஸு ஆர்த்தடாக்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து சாப்பாட்டில் வந்து இந்த பூண்டு இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. கடுகு, பூண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியாது. ஏதோ சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, நானும் ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு அவங்களும் ரொம்ப கம்மி. சில பொருள்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பூண்டெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? பூண்டு நம்முடைய உணவில் அதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதாவது வந்து பூண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, பூண்டை மட்டும் உதாரணம் எடுத்துக்கணும். பூண்டு உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் கேசஸ், தேவையில்லாத வாயுக்கள் எல்லாம் பிரித்து வெளியே கொண்டு வரும். இந்த உடம்புல இருக்கிற அந்த வாயு பர்சன்டேஜை, வாதத்தினுடைய பர்சன்டேஜ், வாயு பர்சன்டேஜ் அதை பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கும். உடம்புல தச வாயுக்கள் இருக்குது, தெரியும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் தெரியும். விஞ்ஞானமே பார்க்குறவங்களுக்கு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் தெரியும். மெய்ஞானத்தில் உள்ளே போகிறவங்களுக்கும் நம்ம உடம்புல 10 விதமான வாயுக்கள் இருக்கின்றன. 10 டைப்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்குது. 10 விதமான வாயுக்கள் இருக்குது. அதில் கடைசியாக தனஞ்சயன் அப்படின்ற வாயு வந்து நம்ம உயிர் பிரிஞ்ச பிறகு தான் போகும். நம்ம உயிர் பிரிஞ்ச பிறகு தான் போகும் தனஞ்சயன்ற வாயு. அப்போ 9 வாயுகள் ஒன்றா வெளியே போயிடும். கடைசியாக போகிறது தனஞ்சயன்ற வாயு. இந்த 10 வாயுக்களுக்கும் 10 விதமான ஒர்க் இருக்குது. இதை கண்டுபிடிச்சி தியானத்தில் உட்காந்து கண்டுபிடிச்சி சொன்னது சித்தர்கள் தான். நோபல் பரிசு வாங்கின நோபல் லாரட்ஸ் கூட இது வரைக்கும் அதை ஆராய்ச்சி பண்ண யாருக்கும் சொல்ல தெரியாது. தியானத்தில் உட்காந்து சொல்லிட்டாங்க. அப்போது அந்த பூண்டுன்றது வந்து சாதாரண மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அது வாதத்தினுடைய பர்சன்டேஜை சரி பண்ணும், பேலன்ஸ் பண்ணும், கரெக்ட் பண்ணும். ரைட், ஓகே. அதே உள்ள இன்ட்ரின்சிக்கா உள்ளே போயிட்டு அப்நார்மலா இன்விசிபிளாக உள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல சில தமோ குணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சத்துவ குணத்துக்கு ஆப்போசிட்டான சில குணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் அந்த ஆர்த்தடாக்ஸாக இருக்கவங்க பூண்டு போட வேண்டாம்னு சொல்ல காரணம் வந்து அதுதான். பூண்டு போட வேண்டாம் அப்படின்னு சொன்னது அதுதான் காரணம். அதுதான். அதே மாதிரி அந்த உணவுப் பொருட்களை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணங்களும் அதுதான். இந்த அமாவாசை நாளில் சில உணவுகளை வந்து முன்னோர்களுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, சில உணவுகளை கண்டிப்பாக படைக்கணும். அன்னைக்கு அகத்திக்கீரை, பூசணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு படைக்கணும். ஏன் படைக்கணும்னா, அன்னைக்கு அந்த உணவை நாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, அதை நாம தான் சாப்பிட போகிறோம். அதை நாம் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல சில நம்ம ஆறாட சில வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி, சில அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மித்திருக்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை நாம் வாங்கிக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய பாடியை பாயிண்ட் டியூன் பண்ணி கொடுக்கும், செம்மைப்படுத்தி கொடுக்கும். அதனால தான் அந்த உணவுகளை அந்த நாளில் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்கிறோம். சிலவற்றை அன்னைக்கு ஆட் பண்ண வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நாட்கள்ல அந்த மாதிரி உணவு உள்ள போச்சுன்னா தமோ குணம் உள்ள கிரியேட் ஆகி, பேட் கர்மா உள்ள கிரியேட் ஆகி, நீங்க அந்த வழிபாட்டு முறையில வழிபடும் போது அவங்களுக்கு போற எனர்ஜிக்கும்
அவங்க அங்கே கொடுக்குற எனர்ஜியை நீங்கள் வாங்கறதுக்கும் சில இடையூறுகள் ஏற்படும். அதனால தான் நீங்கள் அந்த உணவு சாப்பிட வேண்டாம். அமாவாசை நாட்களில் இல்லை விரத நாட்களில் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட வேண்டாம்னு சொல்ல காரணம் அதுதான். சில உணவுகள் சாப்பிடணும்னு சொல்ல காரணத்துக்கும் அதுதான். இப்போ உணவுகள் பற்றி வரும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சாதாரணமான விஷயங்கள் உணவை பற்றி பேசினா அவ்வளோ விஷயம் இருக்குது. வெறும் நம்ம சொல்கிற மாதிரி ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பேசுகிற மாதிரி இல்லை. ஸோ அப்போ உலகியல் வாழ்க்கையை நம்ம வரும்பொழுது இப்போ சாப்பாட்டை பற்றி வரணும் இல்லையா? அப்போ சாப்பாட்டை பற்றி பெரிய சப்ஜெக்ட். அப்போது அல்டிமேட் எய்ம் வந்து நம்ம இறைவனை அடையணும். அந்த இறைவனை அடையிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம இந்த லைஃப்பில் ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். ஒரு பக்கம் நான் சொல்லுவேன், ஒரு பக்கம் வந்து எப்படி வந்து பணத்துக்காக எல்லாரும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறாங்க, ஓடி ஓடி ஓடுறாங்க. நீங்கள் ரோட்டில் உட்காந்து பாருங்கள், ஆயிரக்கணக்கான வண்டிகள் முன்னால் போகவும் வரும். எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடிட்டு இருப்பாங்க. அல்டிமேட் எய்ம் டு earn money. அதே மாதிரி அல்டிமேட் எய்ம் நம்முடைய பேட் கர்மாஸை நியூட்ரலைஸ் பண்ணி குட் கர்மாஸை கிரியேட் பண்ணி இறைவனை அடையிறது தான் நோக்கம். ஆனால் வந்த இடத்துல அதை விட்டு நம்ம வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதையும் செய்யணும். நான் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் மந்திர ஜபம் பண்ணுவேன், நான் சர்வீஸ் பண்ணுவேன், நான் இப்படியே தான் இருப்பேன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இதையும் பேலன்ஸ் பண்ணும், இதையும் பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணணும். லௌகிக வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணணும், ஆன்மீக வாழ்க்கையும் பேலன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் ஒரு 70-80 வயசுக்கு மேலே எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்திங்க வந்த பிறகு அப்புறம் ஞானத்தை பார்க்கலாம், அப்போது தியானத்துக்கு போகலாம், அப்போ ஆன்மீகத்துக்கு போகலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. டே 1 அந்த ஆன்மீகத்தை கொண்டு வரணும். டே 1 குழந்தை பிறந்ததுலேருந்தே ஆன்மீகத்தை கொண்டு வரணும். நீங்கள் பழைய புராணங்க இதிகாசம் பார்த்து பாருங்கள். குழந்தையாக இருக்கும்பொழுதே அந்த ஆன்மீகத்தை கல்வியை சேர்த்து கொடுப்பாங்க. ஆன்மீகத்தை கல்விக்கு அப்போது லௌகிகம் மீன்ஸ் மெட்டீரியல் வேர்ல்டு. இந்த மெட்டீரியல் வேர்ல்டு நமக்கு என்ன வேணும், என்ன சம்பாதிக்கணும், என்ன செய்யணும், இதையும் ஆன்மீகத்தில் இறைவனை நோக்கி போகணும், அடுத்த லெவலுக்கு போகணுன்றது அதையும் ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் குருகுல முறையில் அந்த காலத்தை சொல்லி கொடுத்தாங்க. குருகுல முறை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அந்த குருகுலம் இருந்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இங்கிலீஷ்காரன் உள்ள வந்து நக்கலே சிஸ்டம் உள்ள கொண்டு வந்த பிறகு எல்லாம் குடிச்சோர் ஆகிப்போச்சு. ஸோ நம்ம படிக்கணும், வாழணும், எல்லாமே ரைட்டு. ஆனால் ஒரு செயலையுமே பிறந்ததுலேருந்து படிக்கிற வரைக்கும், நீங்கள் ப்ரிகேஜியில் அட்மிஷன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பிஹெச்டி முடித்து ஒரு ஜாபுக்கு போகிற வரைக்கும் கூட, லைஃப்பில் வாழ்கிற வரைக்கும் கூட எல்லாமே நம்ம பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம்னு சொல்கிறோம். தினம் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஸ்டில் நாவ் கற்றுக்கிறோம். நானும் கற்றுக்கிறேன், பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது மாதிரி கற்றுக்கொண்ட லௌகிக வாழ்க்கையும் மெட்டீரியல் வேர்ல்டு, இம்மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த ஆன்மீக வாழ்க்கை கலந்து பேலன்ஸ் பண்ணி வர்றதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். ஆனால் எல்லாரும் அப்படி போகல. அட்லீஸ்ட் கர்மாலஜி ஃபீலிங்களை அந்த ஃபாலோ பயர்ஸாவது இதை பேலன்ஸ் பண்ணிட்டு வரணுன்றதான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துக்களை இறைவனுடைய கருத்து, சிதர்பர் மக்களுடைய கருத்து. உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிளியராக இருந்தால் சொல்லுங்கள், இன்னும் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ சார். வணக்கம். நன்றி. சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். ஒவ்வொரு அதிகாலை நேரத்திலையும் இந்த டிவைன் மெசேஜ் உங்க மூலமா எங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு அனைவர் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க சார். யாரையும் வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்ற மெசேஜ் ஒரு வகுப்புல நீங்க சொல்லி கொடுத்தீங்க. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூட்ல நாம ஹெட்டா இருக்கோம் அப்படின்னா நமக்கு சப்பார்டினேட் குறைகளை சுட்டி காட்டாம சொல்லாம சரி பண்ண முடியல. ஒரு வாரம் அதை ஃபாலோ பண்ணா அது இன்ஸ்டிடியூட் அது நல்லாவே போற மாதிரி இல்ல. அவங்க ஒர்க்க அவங்க சரியா பண்ணா நம்ம குறை சொல்ல போறது இல்ல. நம்ம குறை சொல்லாம அந்த இன்ஸ்டிடியூட்டை சரி பண்ண முடியல. இது வந்து ஒரு வாரமா எனக்குள்ள ஒரு போராட்டமா இருக்கு. இது எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க சார். தேங்க்யூ சார். சகோதரி சாந்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஆமாங்க சார். பரவாயில்லையா, நான் வாய்ஸ் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட். என்னன்னாலே பரவாயில்ல, குறை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்டு. இது வந்து நடைமுறையில் எல்லாருக்குமே ஒரு வந்து கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு விஷயம்தான். குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் குறை சொல்லாமல் இருக்க முடியாது. இங்கே தான் இந்த ஆன்மீகம் வந்து கை கொடுக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நேற்று கூட 2 நாளுக்கு முன்னாடி கூட சொன்னேன், குழந்தைங்களை அடிக்கிற மாதிரி அடிக்கணும், ஆனால் அந்த நெகட்டிவ் இது வந்து நம்ம ஆறால் ரெக்கார்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். நான் சொல்லியிருக்கேன், இது வந்து கொஞ்சம் நடைமுறையில் கொஞ்சம் கேட்போம், ஆனால் பழக்கத்தில் வந்துடும். அதாவது இது உண்மையிலே நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. நம்ம குறை சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் குறை வந்து சப்கான்சியஸ் மைண்ட் உள்ள ரெக்கார்ட் ஆகாத, நம்ம ஆறாட ரெக்கார்ட் ஆகாத மாதிரி குறை சொல்லணும். எப்படி சார்? இப்போ வரும் திட்டுற மாதிரி திட்டணும்,
ஆனால் அந்த ரெக்கார்டு வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ளே போகக்கூடாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ளே போச்சுன்னா, சயின்ஸ் சொல்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ளே போச்சுன்னா அது ஆர்ஆர் ரெக்கார்ட் ஆகும். அது ஃபியூச்சரில் வேறு மாதிரி கொடுக்கும். அடிக்கிற மாதிரி அடிக்கணும், திட்டுற மாதிரி திட்டணும், கோவப்படுற மாதிரி பண்ணணும், நடிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், இதுக்கு ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிற விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து நம்ம கீழே வேலை செய்கிறவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளை எப்படி ஏமாத்தலாம் டபாய்க்கலாம்னு பார்க்குறவங்க தான் இன்னைக்கு இருக்காங்க. உண்மையிலேயே எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் ஏய்க்கலாம் அப்படின்றதான் இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறோன்னு சொல்கிறோம், சாதாரண விஷயம் கிடையாது. ஐ 100% அக்ரி வித் யூ, கரெக்டு. நான் வந்து 100% அக்ரி தான், அதை வந்து மாற்று கருத்தே கிடையாது. நிர்வாகம் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நிர்வாகம் பண்ணுறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அது பெரிய விஷயம், அது ஒரு பெரிய கலை. ஆனால் அந்த நிர்வாகம் பண்ணுறதுல எப்படி பண்ணணும்னா, நாம் செய்யும் பொழுது பகவான் ரொம்ப சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஹைடெக்கில் சொல்லியிருக்காரு, பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாரு, ஹைடெக்கில் சொல்லியிருக்காரு. அது சாதாரண மாதிரி நம்மள மாதிரி மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலை. பட் அதை தான் கொஞ்சம் டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இந்த இடத்துல நீங்கள் அவனை திட்டுற மாதிரி இருக்கணும், குறை சொல்கிற மாதிரி இருக்கணும், சொல்லணும், ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணால் உங்களால் சர்வை பண்ண முடியாது, அவங்ககிட்ட வேலை வாங்க முடியாது. அதே நேரத்தில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் குழப்பம் தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண உங்களுக்கு புரியும். நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது உங்களுக்கு மட்டும் சொல்லப்படுகின்ற, எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற விஷயம், எல்லாருக்குமே தேவையான விஷயம். இது ஹவ் டு ஹேண்டில் த பீப்புள். நீங்கள் தர்மசாஸ்திரம் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, சபரிமலைக்கு போகிறவங்க வந்து எல்லாரையும் சாமின்னு கூப்பிடுவாங்க. சபரிமலைக்கு போகிறவங்க தருமபுரி சைடில் நான் பார்த்துருக்கேன், இங்கெல்லாம் அப்படி இல்லை, மற்ற ஏரியாலாம் அப்படி இல்லை. பட் தருமபுரி சைட்லலாம் வந்து 40 நாள் ரொம்ப சின்சியராக விரதம் இருப்பாங்க. மார்கழி மாதம் ஒரு டைம் போவாங்க, அப்புறம் சித்திரை மாதம் ஒரு டைம் போவாங்க. ரொம்ப கலாட்டாவாக இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் கலாட்டா சாமின்னே சொல்லுவேன் நான். ஆனால் நல்ல விஷயம்தான், அவங்க சொல்கிற கருத்துக்கள், அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சொல்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல விஷயம், அதெல்லாம் தவறு கிடையாது. பட் எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணணும், அதை என்டையர் லைஃபுக்கும் ஃபாலோ பண்ணணும். 48 நாள் மட்டும் இல்லை, அதுக்காக இறைவனுடைய வழிபாட்டுக்கான சடங்குகளாக சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாருமே சாமின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சாமி தான். சாமி, வாங்க சாமி, போங்க சாமி, உட்காருங்க சாமி, எழுங்க சாமி, நில்லுங்க சாமி, அப்படின்னு எல்லா சாமிங்களும் சொல்லுவாங்க. அப்போ நான் பிஹெச்டி பண்ணும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அப்போது எதுக்காக போனோன்னா, இந்த சாமிங்க, அந்த இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ இவங்கெல்லாம் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுட்ருக்குறாங்க. இவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னு போய் அங்கே போய் பார்த்தேன். அதுக்காகவே நான் பிஹெச்டி பண்ணும்போது 3rd பிஹெச்டின்னு நினைக்கிறேன், போகும்போது போய் பார்த்தேன் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அது வேற ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக உள்ளே போய் பார்த்தேன். அங்கே அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. நல்லா பாருங்க, வெளியே சாமின்றாங்க. அப்போ அங்கே வந்து அக்யூஸ்டில் வந்து அடிக்க போனாங்கன்னா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணிங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. இங்கே தான் நான் போன ரிசர்ச் பாயிண்ட். அது இங்கே வெளியில் வந்து பொதுவாகவே போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப ஆக்வர்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க பெரிய டீசெண்டாக பொசிஷனில் நல்லா இருப்பாங்க. பட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களே மதிக்க மாட்டாங்க, வாயா போயான்னுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் பார்த்துருக்கேன். இந்த வாங்க சார், போங்க சார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே போச்சா சாதாரண இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையே வாயா போயான்னு தான் பேசுவாங்க. ஐயா வாயா போயா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அது ஒரு அதாவது முறையான அந்த மதிப்பு இருக்காது, அப்படி பேசுவாங்க. அவங்க அப்படி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மதிப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க அப்படி தான் ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களே ஹேண்டில் பண்ணும்போது அவங்க உள்ளே போகிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. பட் அது நான் ஒரு சர்வே பண்ணணுன்றதுக்காக போகும்போது வெளியில் சாமின்றாங்க, அங்கே உள்ளே போய் கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க. அது இப்போ பப்ளிக் போகிறவங்கள சுவாயிட்டு சொல்ல முடியாது, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுறாங்க. லேடிஸையும் சரி ஜென்ஸையும் சரி 2 பேரையுமே அந்த வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது, தப்பு. அது அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. அது என்னதான் ஒரு குற்றம் செஞ்சுருக்கான்னா கூட அதை அப்படி பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் அது அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சபையில் இப்போ சொல்ல முடியாத வார்த்தைகள், சபையில் இப்போ நான் பப்ளிக்காக சொல்ல முடியாத வார்த்தைகள், கேவலமான ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லி அவங்களை திட்டுறாங்க. அவன் வந்து சரியா தவறான்றது வேற, இவங்க அதை என்கரேஜ் பண்ண எடுத்தோடனே அந்த வார்த்தை போட்டு திட்டுறாங்க. அது விசாரணை பிறகு தான் அவன் வந்து குற்றவாளி இல்லையான்னு அப்புறம் தெரியும். பட் திட்டுறாங்க. ஆனால் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு. இப்போ இது எப்படி எடுத்துக்குவீங்க? அதே நேரத்தில் இவர் போட்டு அங்கே சாமின்னா அவன் அதை குற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். நல்லா பாருங்க, அவன் தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கான், தப்பு செய்யாதவங்க வரான், அது வேற மேட்ரு. இப்போ தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கான், அவனை போய் சாமி நீ வந்து அவனை அடிச்சியா சாமி,
நீ அவனுக்கு குத்துனியா சாமி, நீ அவன் வீட்டில் திருநியா சாமின்னு கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். அந்த இடத்துல அவங்க லாங்குவேஜில் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுன்றாங்க. அந்த வேர்டு அன்னைக்கு தான் நானும் கேட்டேன். அவங்க என்ன சொல்லுவா, இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு, சார் அவன் லைட்டாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்றாரு, கொஞ்சம் ஹெவியாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்றார். அவர் சொல்கிறார், இண்டிகேஷன் கொடுக்குறாரு. இன்ஸ்ட்ரக்டர் வந்து எஸ்ஐக்கு கான்ஸ்டபிளுக்கு இண்டிகேஷன் எப்படி கொடுக்குறாரு, அவன் லைட்டாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுங்க, மீடியமாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஹெவியாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஓ என்னடா ஃபோர்ஸுன்னா அங்கே அடிக்கிறது. அவர் சொன்ன மீனிங் நான் அன்றைக்கி தான் ப்ராக்டிக்கலாக பார்த்தேன். நான் பிஹெச்டி பண்ண போகும்போது லைட்டாக ஃபோர்ஸ்னால் லைட்டாக அடின்னு அர்த்தம், மீடியமாக ஃபோர்ஸ் மீடியமாக அடின்னு அர்த்தம், ஹெவியாக ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னா ஹெவியாக அடிங்க. இங்கே ஃபோர்ஸ்ன்ற வேர்டுக்கு அங்கே அடின்னு அர்த்தம். அங்கே அடிக்கிறாங்க. அடித்தா அவன் சொல்கிறான், ஆமாம் சார் திருநேன் சார், ஆமாம் சார் நான் குத்துனேன் சார், ஆமாம் சார் வெட்டினேன் சார், ஆமாம் சார் என் பாக்கெட்டில் பணம் எடுத்தான் சார், ஆமாம் சார் நான் போய் அடித்தேன் சார், ஆமாம் சார் நான் தண்ணி அடித்தேன் சார் சொல்கிறான். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சாமின்றது வந்து கோயிலுக்கு போனாலோ அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாலோ அது கரெக்டு. பட் அதே சாமி அங்கே போனால் வேலை கேட்காது. இப்போ இங்கே எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு அவர், எந்த இடத்துல எதை காட்டணுமோ அங்கே எது காட்டணும். ஏன்னா பிகாஸ் அவரோட டியூட்டி அது அவருடைய கடமை, அது அங்கே டியூட்டி. அந்த இடத்துல அவன் 2 போட்டா தான் அவன் உடைக்கு வரும். இந்த இடத்துல அவர் அங்கே திட்டுவதோ அங்கே அவன் அடிப்பதோ பேட் கர்மாவாக வராது. அது இன்னும் சொல்ல போனால் அது ஹைடெக் உண்மை, அது லோயடெக்கு. இது ஹைடெக்கில் உண்மை வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேட் கர்மா இருக்கும் தான் போவாங்க. அவங்க லைஃப்பில் அந்த பேட் கர்மா இருக்கிறவங்க தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போவாங்க. இது வந்து உயர்ந்தபட்ச உண்மை, அது இப்போ போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது வரும்போது ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். அவங்க பெரிய ஐஜியாக இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், சாதாரண 2ஆம் நிலை காவலர், 3ஆம் நிலை காவலர் ஏதோ சொல்கிறாங்க, அவங்க டெசிக்னேஷன் இருக்குது. எல்லாருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி சொன்னாலே அவங்க லைஃப்பில் நெகட்டிவ் கர்மா இருந்தால் தான் அதுக்கு போய் சேருவார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே அது வேரி ஆகும். இது வந்து சர்ச்சைக்குரிய கருத்துன்னு எடுத்துக்க வேண்டாம். அது உண்மை, அது ஹை லெவல் உண்மை, அது நிறைய பேர் தெரியாது. அது லோ லெவல் உண்மை வந்து இந்த விஷயம். பட் ஹை லெவல் உண்மை வந்து யாருக்கெல்லாம் அவங்க லைஃப்பில் பேட் கர்மா இருக்கோ அவங்க தான் வந்து போவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், யாரும் இந்த விஷயம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஒரு விஷயம் வரும்போது நான் சொல்கிறேன், சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஃபாரினில் போனால் நல்லது, ஃபாரினில் போய் வாழ்வாங்க, ஃபாரினில் போய் சம்பாதிப்பாங்க, ஃபாரினில் போய் இருக்கிறாங்க, ஃபாரின் வெளிநாடுன்னு நினைக்கிறோம். பட்டு தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஃபாரினுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா கடிக்கிறதுக்காக போகிறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேட் கர்மா இருக்குன்னு அர்த்தம். சாஸ்திரம் சொல்லுது, நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்லுது. என்னடா டாக்டர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மனசு புண்பட வேண்டாம், மனசு வருத்தப்பட வேண்டாம். சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் சொன்னதுன்னா அது இதனுடைய வார்த்தைன்னு அர்த்தம். இறைவனுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, ஒரு மனிதன் பிறப்பால் தான் பிறந்த பூமியில் தன்னுடைய சுற்றும் பந்தம் மக்களோட, தான் பிறந்த பூமியில தன்னை சுற்றி இருக்கின்ற மக்களோட அளவலாவி வாழ்ந்து, தன்னை சுற்றி இருக்கின்ற மக்களோடு இருந்து பிறந்த பூமியில வாழ்வது குட் கர்மா. அதை விட்டு நாடு போய் வெளிநாட்டை போய் அங்கே போய் தங்கி சம்பாரித்து பண்ணுறது வந்து அது அவங்களுடைய பேட் கர்மா. அந்த பேட் கர்மா கடிப்பதற்காக தான் அவங்க வெளிநாடு போகிறாங்க. ஸோ வெளிநாடுக்கு போகிறவர்கள் எல்லாமே அவங்களுடைய பேட் கர்மாவோட தான் போகிறாங்க. சாஸ்திரம் தெளிவாக சொல்லுகிறது. இது வெளியில் சொன்னால் கேட்கறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், மனசு வேதனையாக இருக்கும். பட் இதுதான் உண்மை. திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடும் நம்ம சொல்கிறோம், திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடும் சொல்கிறோம். அது வந்து நாம பாத்தியா, தமிழன் திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடுறான், பாத்தியா இவன் திரைக்கடல் ஓடி போய் திரையும் தேடுறான், அங்கே போயிருக்கிறாங்க, இங்கே போயிருக்கிறாங்க, அங்கே போயிருக்காங்கன்னா பெருமையாக சொல்கிறோம். ஒரு பக்கம் தமிழர்கள் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, தமிழர்கள் எல்லா இடத்தையும் வசிக்கிறாங்க அப்படி சொல்கிறோம். பட் தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, தமிழர்கள் அவங்களுடைய பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அங்கே எல்லாம் போகிறாங்க. ஆனால் குட்கர்மான்னு இருந்ததுன்னா இருந்த இடத்துல சம்பாதிப்பாங்க. திரைக்கடல் ஓடியும் என்ன திரையும் சம்பாதிக்கிறாங்களோ அதே திரையும் இங்கே நமக்குள்ளே வரும். ஆனால் திரைக்கடல் ஓடி நாம் திரையும் போகும்போது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமேன் சித்தர் பாடல் மாதிரி அங்கே போய் தான் சம்பாதிக்கணும் நம்ம போடுறோம். நம்ம லௌகிக வாழ்க்கையில் நம்மளுடைய பார்வையில் பார்க்கும்போது திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடு, தமிழன் திரையும் தேடுறதுக்காக எங்கெல்லாம் போனால் நம்ம பெருமையாக சொல்கிறோம். பட் இடையனுடைய பார்வையில் தமிழன் அவனுடைய கர்மா நிறைய அவங்ககிட்ட இருக்கிறனால அவன் நாட்டை விட்டு வெளிநாடு போய் வெளிநாட்டு கல்ச்சரில் இருந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி தன்னுடைய சுய அந்த பிறந்த இடத்துக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு அங்கே போய் கஷ்டப்படுறான் அப்படின்றது தர்மசாஸ்திரம் கர்மசாஸ்திரமும் இறைவன் சொல்லுகிறார். இதுதான் உண்மை. நீங்க பாருங்க, ஒரு 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 சந்தர்ப்பத்துக்கு டக்குன்னு இங்கே வர முடியாது.
ஒரு ஃபங்க்ஷனுக்கு டக்குன்னு வர முடியாது, ஒரு இறந்துட்டாங்கன்னா கூட டக்குன்னு வர முடியாது. அங்கே போய் -டிகிரியில், டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில், டிஃப்ரெண்ட் ஃபுட்டில், நமக்கு பிடிக்கலனாலும் வேறு வழியில் அங்கே இருந்தாகணும், அந்த உணவுகளை சாப்பிட்டாகணும், அந்த மாதிரி வாழ்கின்ற மக்கள் கூட மக்களாக வாழ்ந்தாகும். நமக்கு பிடிக்கல தான், வேறு வழி இல்லை, ஆனால் பிழைக்கணுமே, பிழைச்சாக்கணுமே, வேறு வழி இல்லை. அதுக்காக நாம் அங்கே போய் வாழ்கிறோம். -டிகிரி குளிர் நடுங்கிட்டு இருக்கணும், என்ன பண்ணுறோம்? இந்தியாவில் இருந்தால் ஒரு சாதாரண எந்தெந்த ஒரு சின்ன சின்ன வேலைக்கும் ஒரு வேலையாட்கள் கிடைப்பாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. பட்டு ஃபாரின்ல எல்லாம் வந்து எவ்வளோ இதுவாக இருந்தாலும் வந்து அவங்க வீட்டு வேலையை அவங்க தான் செய்யணும், அவங்கவுங்க டேலண்ட் அவங்க தான் கழுவிக்கணும். பெரிய ஆள் தான், அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க, அந்த கண்ட்ரியில் தான் இருக்காங்க, இந்த கண்ட்ரியில் தான் இருக்காங்க, பெரிய ஜாப் தான். பட் அவங்க வீட்டு டேலண்ட் அவங்க தான் கழுவிக்கணும், அவங்க வீட்டு அவங்க தான் கழுவி பண்ணிக்கணும். இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் சர்வெண்ட் ஹவுஸ்மேட் கிடைக்காது. பட் இந்தியாவை மாதிரி வந்துடும், இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும், அது வேறு மேட்ரு. அதை பற்றி தான் டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ சாதாரணமாக அங்கே கார் டிரைவர் வச்சுக்கணும் இங்கே. பட் இதே அமெரிக்காவில் போயிட்டு கார் டிரைவர் வைக்கணும்னா பெரிய பணக்காரங்க, பெரிய கோட்டிஸ் தான் கார் டிரைவர் வைப்பாங்க. எல்லாமே செல்ஃப் டிரைவிங் தான், செல்ஃப் டிரைவிங் தான். காரு டிரைவர் வச்சுலாம் கட்டுப்படி ஆகாது அங்கே. அமெரிக்காவில் கார் டிரைவர் வச்சுலாம் கட்டுப்படி ஆகாது, செல்ஃப் டிரைவிங் தான். பட் இங்கேயே நம்ம கார் டிரைவர் வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு ஒரு 30,000 கொடுத்தா ஒரு கார் டிரைவர் வச்சுக்கலாம், 30,000 40,000 கொடுத்தா ஒரு கார் டிரைவர் வச்சுக்கலாம், கார் டிரைவர் வச்சுக்கலாம். அவர் வருவார், மெயின்டைன் பண்ணுவார், என்ன பண்ணிக்குவார், ட்ரைவ் பண்ணுவார், கார்லேருந்து நைட் வரைக்கும் கூடவே இருப்பார், டியூட்டியெல்லாம் பார்த்துக்குவார். ஓகே. பட் இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறவங்க நல்லா ஹை எண்ட் இருந்தால் கூட அவங்க கார் டிரைவர் வச்சுக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் அந்த நாட்டினுடைய எக்கனாமிக் கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய விஐபி, பெரிய பணக்காரன், ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரனாக வச்சுக்க முடியும், சாதாரண பீப்புள் தான் வச்சுக்க முடியாது. அப்போ அமெரிக்காவுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக கம்ஃபர்டபுளாக வாழணும் நாம் நினச்சிட்டு இருக்கோம். அமெரிக்கா சொர்க்க பூமி, சொர்க்கம் அப்படின்னு நினைக்கும். அப்படி பார்த்தோம்னா அங்கே இங்கே இருக்கிற கம்ஃபர்ட்ஸோடு அங்கே கம்மி தான் இருக்கும், இங்கே இருக்கிற கம்ஃபர்ட்ஸோடு அங்கே கம்மி தான். ஸோ அப்போ ஏன் அது வந்து நெகட்டிவ் கர்மாவை போக்குறதுக்காக நெகட்டிவ் கர்மா நிறைய இருக்கும் தான் ஃபாரினுக்கு போவாங்க, ஃபாரினில் செட்டில் ஆவாங்க அப்படின்னு சாத்திரம் சொல்லக்கூடாது, டாக்டருங்க சொல்லவில்லை. இது ஒரு கரலேஷனாக வந்துருச்சு. ஸோ திரும்ப நம்ம சப்ஜெக்ட் வருவோம். அப்போது மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி குருசியல் திங். நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றது. இப்போ ஐயப்ப சாமி உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு போலீஸ் ஐயப்ப சாமி மாலை போட்டிருக்காரு, பட் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ரஃபாக தான் டீல் பண்ணும், ஹேண்டில் பண்ணும். அங்கே போய் சாமின்னா ஒர்க் அவுட் ஆகாது. பட் அதே டைம் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டு வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் அங்கே வேர்டு யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது, அது மென்ஷன் பண்ணும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட நம்ம மேனேஜ் பண்ணும்போது, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும் பொழுது நிறைய நம்ம டஃப்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும், சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது, கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்கும். பட் அதை பேசுகிற மாதிரி இருக்க முடியும், அந்த எமோஷனை வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. இது கொஞ்சம் நடைமுறையில் ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலில் வந்துடும். நம்ம கைட் பண்ணுறோம், நம்ம கர்மா எனர்ஜிகளை வகுப்பு தொடர்ந்து கைட் பண்ணுறோம், இது எப்படியெல்லாம் பண்ணணுன்றது சொல்லுங்கள். ஏன்னா சின்ன வயசுலேயே நான் +1 படிக்கும்போது சோப் கம்பெனி ஆரம்பிச்சதுனால எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, நிறைய அனுபவம் வச்சு வேலை வாங்குறது வந்து அது ரொம்ப அனுபவப்பட்டிருக்கு. ஓனர் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம், ஓனர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஓனருக்கு குழி பறித்து இவரை ஓவர்டேக் பண்ணி எப்படி வர முடியும் அப்படின்றது தான் எனக்கே, நானும் நிறைய அனுபவத்தை பார்த்துருக்கேன். மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஏ ஈஸி திங். நிறைய விஷயங்கள் ஓனரை எப்படியெல்லாம் ஏமாத்தனா நாம் பெரிய ஆளாக முடியும், பணக்காராக முடியும். வாங்குற சம்பளத்துக்கு எப்படி கம்மியாக வேலை செய்யறாங்க, நடந்திருக்கு. நான் நிறைய பார்த்துருக்கேன், சோப் கம்பெனியில் பார்த்துருக்கேன், எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பார்த்துருக்கேன், நிறைய அனுபவம் இருக்குது. அது சின்ன வயசுலேயே அனுபவப்பட்டிருக்கேன் நான். ஆனால் அந்த வாங்குற இடத்துல நமக்கு சரியாக உழைக்கணும், வாங்குற காசுக்கு நம்ம சரியாக உழைக்கணுன்ற கான்செப்ட் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஈவன் டில் நாவ், இப்போ கூட நிறைய பேர்கிட்ட இல்லை. எப்படி ஒர்க் பண்ணிக்கலாம், எஸ்கேப் ஆகலாம் தான் பார்க்குறாங்க. பட் அது வந்து 80% ஆஃப் த பீப்புள் வந்து வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் கூட வேலை செய்யக்கூடாது, எப்படி எல்லாம் ஏமாற்றலாம் அப்படின்னு தாங்க சார். அது மேக்சிமம் எங்க ஃபீல்ட்ல அப்படி இருக்கிறது வந்து சகிச்சிக்கவே முடியல. ஏன்னா சின்ன குழந்தைகள் எதுக்குமே வழி இல்லாம ஒரு ஏழை குழந்தைகள் தான் எங்கள்கிட்ட வராங்க. அவங்களுக்கு சொல்லி தரதுல வந்து ஏமாத்துறாங்க. நாம வந்து அவங்கள குறை சொல்லக்கூடாது அப்படின்ற நிலையில ஒரு கடைபிடிச்சோம்னா ரொம்ப அந்த ஃபீல்டு மோசமா போயிட்டு இருக்குது. ஒரு வாரமா எனக்கு ஸ்ட்ரகிளா இருக்குது, உங்கள்ட்ட கேட்கணும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் சார் கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. தப்பெல்லாம் கிடையாது. நான் இந்த மன்னிப்புன்ற வேர்டே போட வேண்டாம். எல்லாமே ஒரு தெளிவுக்கு தான் வரீங்க, எல்லாமே ஒரு தெளிவுக்கு வரீங்க. அதை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டியது அது என்னுடைய வேலை, அது தப்பு இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கான்செப்டை புரிய வச்சு உங்களை கொண்டு வரது தான். நான் பர்சனலாக உங்களுக்கு நான் பேசுகிறேன், ஆஃப்டர் தீபாவளி நான் பேசுகிறேன். வேறு சில விஷயங்களாக பேசணும் தான். உங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குது, ரொம்ப ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது தெரியும்.
நான் பேசுகிறேன், வேறு சில விஷயங்களும் பேசணும், இதையும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். பட் இது உண்மை. இங்கே ஒரு கான்செப்ட் நாம் புரிஞ்சுக்கணும், நல்லா பாருங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம அது கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நல்லா இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. நாம் என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் நமக்கு சரியாக மேனேஜ்மெண்ட் கொடுக்கல, கம்பெனி ஏமாத்துது, இது நடக்குது. எல்லா இடத்துலையும் உறிஞ்சுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான ஊதியம் சரியாக கொடுக்கல. இது நடக்குது, கவர்மெண்ட்டும் செய்யுது, மற்றவங்களும் செய்யுது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அரசாங்கத்தில் வாங்குற சம்பளத்தை விட அதிகமாக வேலை செய்கிறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். அவங்க கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமாக உயிர் கொடுத்து வேலை செய்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வாங்குற சம்பளத்துக்கு பாதி கூட வேலை செய்யாதவங்களையும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். பிஹெச்டி போகும்போது ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். நான் இதை ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். உண்மை. இதே கம்பெனியும் சரி, கொடுக்குற சம்பளத்துக்கு அப்படியே கசைக்கு புடிஞ்சு வேலை வாங்குவாங்க, அவங்களையும் பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் அதுக்கு குறைவாக வேலை செய்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். 2 செக்மெண்ட்டுமே நான் பார்க்குறேன். பட் இங்கே தான் சனீஸ்வர தத்துவம் வேலை செய்யுது. சனீஸ்வர தத்துவம், இறைவனுடைய தத்துவம் வேலை செய்யுது. சனீஸ்வர தத்துவம் என்ன பண்ணுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழைய மாணவர்களுக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அண்டர் பேமெண்ட், ஹையர் பேமெண்ட் ஒரு சிஸ்டம் இருக்குது. இது சனீஸ்வரன் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்கிறது சனீஸ்வரன் தான். அண்டர் பேமெண்ட்டு, ஹையர் பேமெண்ட்டு. இப்போது ஒரு சம்பளம் 1 lakh கொடுக்குது ஒரு கம்பெனியை வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா கவர்மெண்ட்டே பேசுவோம். ஒரு சம்பளம் 1 lakh கொடுக்குது. அந்த 1 lakh உண்டான வேலையை இவங்க செய்யலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆஸ் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு அது தெரியுது, இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. உங்களால் எதுவும் பண்ண முடியல, ஓரளவுக்கு பண்ண எஸ்கேப் ஆகுறாங்க. பட் டிவைன் அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கும். சனீஸ்வரன் அதை கரெக்டாக நோட் பண்ணிக்குவார். அப்போ வாங்குற சம்பளத்தை விட கம்மியாக வேலை செய்கிறாங்களா, இவங்க நினச்சிக்கிறாங்க நாம் கவர்மெண்ட்டை ஏமாத்துறோம், டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்துறோம்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டு. அப்போ இந்த உழைப்பு கேப் இருக்கு இல்லையா, வாங்குற சம்பளத்தை விட இவங்க உழைப்பு கம்மியாக இருக்குது. அப்போது இது என்ன ஹையர் பேமெண்ட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா பேமெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக கொடுக்குது, அதுக்கு நான் வேலை செய்கிறேன். இப்போ இந்த உழைப்பை ஏமாத்துறாங்க இல்லையா, இந்த உழைப்பை கரெக்டாக அதை அண்டர்டேக் பண்ணிக்கும். இந்த உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை அவங்ககிட்ட எப்படி எடுக்கணுமோ அதை கரெக்டாக எடுத்து, எப்படி யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுமோ அதை கரெக்டாக போய் சேர்த்து விடுவார் சனீஸ்வர பகவான். எல்லா மக்களுக்கும் இது பொருந்தும், எல்லா ரிலிஜியஸ் இது பொருந்தும். நாம இந்து மதத்தில் அதை டினோட் பண்ணி அதை பிரித்து சனீஸ்வர பகவான் சொல்கிறோம். அதை கரெக்டாக ஏமாத்துறான்னு நாம் நினைக்கிறோம். ஐயோ ஏமாத்துறான்னு நினைப்போம். அது மாதிரி ஏமாத்துறவங்கள கரெக்டாக யாருக்கிட்ட இருந்து அந்த உழைப்பு உண்டான பணத்தை கரெக்டாக போட்டுருவார். கரெக்டாக போடுவோம். 1 பைசா கூடவும் கூட குறையாது. அதை கரெக்டாக எடுத்து யார்கிட்ட போய் சேர்த்துமோ கரெக்டாக போய் சேர்த்துருவார். எஸ். அதே மாதிரி ஒருத்தர் வேலை செய்கிறாரு. டீச்சர்ஸே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் டீச்சிங் ஃபேமிலியில் வந்தவன் தான். அவங்க கொடுக்குற சம்பளத்தோட நிறைய உழைப்பாங்க, நிறைய டெடிகேட் பண்ணி உழைப்பாங்க. கரெக்டாக ஸ்கூல் நடத்திட்டு பாடம் மாதிரி போகலாம், ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு நடத்துவாங்க. இப்போ அப்படி குறைஞ்சி போச்சு. நாங்களாம் படிக்கிற காலத்தை நம்ம உயிரை கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க நிறைய பேர். ஹெட் மாஸ்டர்ஸ் தனியாக பர்மிஷன் வாங்கி ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவாங்க. அவர்கிட்ட எக்ஸாம் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கிட்டு அவர் கேட்பார், ஏன் சார் நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேயே ஒர்க்கிங் டேஸ்லேயே இதை கவர் பண்ணலையா அப்படின்னு. இல்லை சார் முடியல, கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிலாம் புட் பண்ணால் போச்சு சார், ஆனால் கொஞ்சம் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் சார். சரி ஓகே, நீங்கள் சாட்டர்டே வச்சுக்கோங்க. சரி ஓகே, சண்டே வச்சுக்கணும். ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவாங்க. எனக்கெல்லாம் என்னுடைய ஆசிரியர்கள்லாம் அந்த மாதிரி நடத்திருக்காங்க. பட் இப்போ அதெல்லாம் கிடையாது. அதையும் கமர்ஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டியூஷன்ஸ்ன்ற பேரில் அதை பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமர்ஷியலாக போயிட்டாங்க, அது வேறு. பட் இப்போ இந்த ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தி அப்போது டெடிக்கேட்டடாக டைம் ஒதுக்கி எல்லாரும் ரெஸ்ட்டில் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. பட் அந்த ஆசிரியர்கள் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்தி அதை கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்னம்மா படிக்கிறாங்க அதை பண்ணிட்டு அதையெல்லாம் நான் பிஹெச்டி பண்ணும்போது எடுத்த போது யாரெல்லாம் எனக்கு அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து பண்ணாங்களோ அவங்களுக்கு இறைவன் எந்த மாதிரியான ஒரு ஹானர்ஸை கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணி கொடுத்தா நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின சம்பளத்துக்கு கரெக்டாக வேலை செய்யவங்களும் இருக்காங்க, வாங்கின சம்பளத்தோட குறைஞ்சவங்களும் இருக்காங்க, வாங்கின சம்பளத்தை அதிகமாக செய்யவங்களும் இருக்காங்க. பட் டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன் அப்படி இல்லை. பட் இப்போ அப்படி இருக்காங்க, உண்மைதான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் அப்போது வாங்குற சம்பளத்தோட அதிகமாக உழைச்சவங்களையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நான். வாங்குற சம்பளத்தை அதிகமாக உழைச்சாங்க. கவர்மெண்ட் சம்பளம்லாம் கொடுக்கல, இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்கல, அதை பெருசெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஆனாலும் அவருக்கு இறைவன் எந்தெந்த வகையெல்லாம் அந்த விடுபட்ட சேலரியை இறைவன் வேற எந்த மாதிரி வகையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதமாக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு.
நிறைய தேவையற்ற செலவு கட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. இறைவனுடைய கருணை என்னன்னு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மேடம். உண்மையிலேயே அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நாம் வந்து வாழ்க்கையில் கரெக்டாக செய்யணும், வாங்குற சம்பளத்துக்கு உழைக்கணும், வாங்குற ஒரு சர்வீஸ்க்கு கரெக்டாக நம்ம பணத்துக்கு உண்டான சர்வீஸ் கரெக்டாக கொடுக்கணும். இதில் அதிகமாக கொடுத்தாலும் சரி, கம்மியாக கொடுத்தாலும் சரி, நம்மகிட்ட சனி பகவான் கரெக்டாக எடுத்துருவார். அது உழைப்பாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக கூட உழைச்சிருங்கன்னு சொல்லுவேன். அடிக்கடி நான் சொல்லுவேன், வாங்குற சம்பளத்துக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு அதிகமாகவே உழைச்சிடுங்க, அதிகமாகவே உழைச்சிடுங்க. அந்த அதிகமாக உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இவங்க கொடுக்க வேண்டாம், கம்பெனி கொடுக்க வேண்டாம், கவர்மெண்ட் கொடுக்க வேண்டாம், பட் டிவைன் கொடுத்துடும். கவர்மெண்ட் ஏமாத்துதுப்பா, கம்பெனி ஏமாத்துதுப்பா, பரவாயில்ல, அதுக்காக நீ கொடி பிடிச்சின்னு போராட்டம் பண்ண வேண்டாம். கம்யூனிஸ்ட் பீப்புள்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, போராட்டம், போர்க்கொடி, சிவப்பு கொடி அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அடிவாங்க. அதெல்லாம் தேவை நாட்டில் தெரியாத மக்கள் பண்ணுறது. இந்த போராட்டம், இந்த மறியல் போராட்டம் இதெல்லாம் தெரியாத பண்ணுறது. அவங்க நினச்சிங்கிறாங்க நான் போராடினாதான் கொடுப்பாங்க. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதான் சொல்லுவாங்க, போராடு போராடு எதிர்த்து நில். இன்னும் சில அரசியல் கட்சிங்க அப்படி தான் சொல்லுவாங்க, போராடு எதிர்த்து போராடு. போராடணும்னா தேவையே இல்லை, அது தெரியாது சொல்லிட்டு இருக்கோம். பட் போராடவே வேண்டாம், நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு 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 சர்வீஸ்க்காக நாம் பண்ணுறோம் போது வாங்குற சம்பளத்தோட கொஞ்சம் அதிகமாக கூட செஞ்சிருங்க, தப்பு இல்லை. கம்பெனி கொடுக்கலனாலும் இறைவன் கரெக்டாக கொடுத்துருவார், கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் நிறைய இருக்குது, ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கம்மியாக செய்யாதீங்க. நம்ம கம்மியாக அப்படின்னு நமக்கு தெரியாது, எந்த அளவும் தெரியாது. பட் கம்மியாக செஞ்சாலும் அதுக்குண்டான டேமேஜை கரெக்டாக நம்மக்கிட்ட எடுத்து எங்கே மேனேஜ்மெண்ட் கொடுக்கணுமோ கரெக்டாக போயிடுது. அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக தனிநபராக இருந்தாலும் சரி. சாதாரணமாகவே ஹவுஸ்மேட் எடுத்துக்கோங்க. ஹவுஸ்மேட் எடுக்கிறாங்க, வீட்டு வேலைக்காரங்க வராங்க. சில பேர் வந்து வாங்குற சம்பளத்தோட அதிகமாக வேலை செய்கிறாங்க, சில பேர் வாங்குற சம்பளத்துக்கு கம்மியாக வேலை செய்கிறாங்க. வாங்குற சம்பளம் அதுக்கு அதிகமாக வேலை செய்கிற ஹவுஸ்மேடும் இருக்காங்க, வாங்குற சம்பளம் அது கம்மியாக வேலை செய்கிறவங்க இருக்காங்க. வாங்குற சம்பளத்துக்கு கம்மியாக வேலை செய்கிற எஸ்கேப் ஆகும் நிறைய பேர் இருக்காங்க, அதை நான் பார்த்துருக்கேன். பட் இந்த ஏமாத்துற காசு அதுக்கு ஒரு வேல்யூ போடுவார் சனி பகவான். எப்படி சார் அப்படி? அதான் கடவுளோட அமைப்பு. உலகத்தில் 840 கோடி மக்கள் இருக்காங்க, 850 கோடி மக்கள் இருக்காங்க, அத்தனை கோடி ரெக்கார்டும் மெயின்டைன் பண்ணுறாரு பாருங்க. அதான் கடவுள், நம்மளால முடியாது, அவர் பண்ணுறாரு. அப்போது ஒரு ஹவுஸ்மேடு ஏமாத்துது, நீங்கள் இருக்கும்போது ஒரு வேலை செய்து, நீங்களா இருக்கும்போது ஒரு வேலை செய்து, இந்த கோல்மால் வேலைலாம் பண்ணுதுன்னா கூட ஏமாத்துற வேலைக்கு அதுக்குண்டான அந்த பணத்தை எடுத்து அதுக்குண்டான தேவையில்லாத ஒரு செலவு வச்சு அதை கொண்டு போயிடும். அதை ஒட்ட விடாது ஹவுஸ்மேடு கூட. அதே மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வேலைக்கு சம்பளம் கொடுக்கலன்னா கூட, இந்த அம்மா எக்ஸ்ட்ராவாக செய்கிறாங்கன்னா கூட, அதை எப்படி அவர்கிட்ட இருந்து காசை எடுத்து அதை கரெக்டாக கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு போய் சேர்த்துருமோ அதை கரெக்டாக இறைவன் செய்து விடுவார். சாதாரண ஹவுஸ்மேடு வேலை கூட சொல்கிறேன். நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஒரு 10,000 சேலரி கொடுக்குறோம். அந்த 10,000 சேலரிக்கு கம்மியாக வேலை செய்கிறாங்கன்னா கூட அந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை, அந்த லாஸை நமக்கு கடவுள் ஏதாவது வகையில் அந்த அம்மாக்கிட்ட எடுத்து கொடுத்தோம். இது அந்த அம்மாவுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியாது. அதே நேரத்தில் 10,000 கொடுத்துட்டு 5,000 வேலை வாங்குறீங்கனாலும் உங்ககிட்ட கரெக்டாக எப்படி எடுத்து அந்த காசு அந்த அம்மா அக்கௌண்ட்டுக்கு சேர்த்துணுமோ அதை கரெக்டாக சேர்த்துருவார். இறைவன் பாரபட்சமற்றவர். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டர்ன் ஆக்ஷன் எடுக்கும்போது குறை சொல்லுங்க, குற்றம் சொல்லுங்க, அதை நடவடிக்கை எடுங்க, தப்பு கிடையாது. பட் அதே நேரத்தில் அதை வந்து சப்கான்சியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகாத மாதிரி அப்படி நடிக்கணும், அவ்வளோதான். இங்கே நடிப்புன்றதான் முக்கியம். இதை வாழ்க்கையில் தான் நடிக்கணும், வாழ்க்கையில் நடிக்கணும். அது பெரிய விஷயம், வாழ்க்கையில் நடிக்கணும் பெரிய விஷயம். ஆனால் சினிமாவில் நடிக்கிறவங்களும் நம்ம தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறோம், கோயில் கட்டுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், பால் அபிஷேகம் பண்ணுறோம், கோயில் கட்டி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அது உண்மையிலே சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு அப்படி செய்யறோம். ஆனால் சுயமாக வாழ்க்கையில் நடிக்கணும். நமக்கு எப்படி நடிக்கணும்னு தெரியல. எப்படி நடிக்கிறோம்? நல்லவனாக நடிக்க வேண்டிய இடத்துல கட்டவனாக நடிக்கிறோம், கட்டவன் நடிக்க வேண்டியது நல்லவனாக நடிக்கிறோம், மாற்றி மாற்றி நடிக்கிறோம். எந்த இடத்துல நல்லவனாக நடிக்கணும், எந்த இடத்துல கட்டவன் நடிக்கணும். இந்த இடத்துல அவங்கள கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது கட்டவனாக நடிக்கிறீங்க, கெட்டவனாக நடிக்கிறீர்கள், கெட்ட ஹெட் மாஸ்டராக நடிக்கிறீங்க, அவ்வளோதான். ஆனால் நஜ ஹெட் மாஸ்டராக நடிக்கக்கூடாது. கெட்ட ஹெட் மாஸ்டராக நடிக்கிறீங்க. எப்படி? அவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி, அவங்களுக்கு குறை சொல்கிற மாதிரி, திட்டுற மாதிரி, அவங்கள ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி, டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள போட்டு கொடுக்குற மாதிரி பண்ணுறோம். அது நடிப்பு. உண்மையில் அப்படி கிடையாது. அந்த சப்கான்சியஸ் மைண்ட் லெவலில் அது வந்து நீங்கள் அதை அவங்க மேலே அந்த கோபம் வருத்தம் இருந்தால் கூட அதை அப்படியே நடிப்போடு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஃப்ரீ ஆயிரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, பட் இது நடைமுறை கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கே கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கும், முழுசாக அப்சர்வ் ஆகியிருக்காது. பட் நடைமுறை இதை ஃபாலோ பண்ண இது வரும். இது எல்லாருக்குமே இல்லை, உங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்தும். ஏன்னா இது வந்து ஏதாவது வகையில் 1% இருந்து பல பர்சன்டேஜ் இருக்கும். எல்லாரும் லைஃப்லையுமே இது அப்ளிகபிள் ஆகும். மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஈஸி திங்.
சாதாரண விஷயம் இல்லை. நான் வந்து +1 படிக்கும்போது இதில் அடிபட்டிருக்கேன். ஓனர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க, ஓனருக்கு ஆப்போசிட் இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. என் கம்பெனியில் வேலை செஞ்சு எனக்கே ஆப்போசிட் வேலை செஞ்சவங்களாம் இருக்காங்க. என் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு கம்பெனிக்கு என்னுடைய கம்பெனி ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியில் வந்து இந்த ஃபார்முலா பண்ணுறாங்க, இந்த ஃபார்முலா பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணி எங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அங்கே ஆப்போசிட்டாக வேலை செஞ்சு அதான் தெரியும். இறைவன் சிந்தருக்கும் காட்டி கொடுத்தாங்க. அது நம்ம அது தெரியாத மாதிரியே அவங்களை டீல் பண்ணோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டான நடவடிக்கை இருக்கலாம், பேசலாம், தப்பு கிடையாது. பட் அது உங்கள் ஆறால போய் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி, ஆறாக்குள்ளே போய் உள்ளே உட்கார மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து சாதாரண ஒரு இல்லத்தரசியிலிருந்து வீட்டில் சொல்கிறோம், சாதாரண இல்லத்தரசி கிடையாது, தப்பு, அந்த வேர்டு தப்பு தான், திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறேன். சாதாரணம் கிடையாது. அது இடத்தரசி விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இடத்தரசிகளாகிறது சாதாரண விஷயம். ஹவுஸ் ஒய்ஃபா அப்படிலாம் கிடையாது. அது மிகப்பெரிய பணி. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது மிகப்பெரிய பணி, அது சாதாரணமும் இல்லை. அந்த வேர்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். பட் இல்லத்தரசிகளை கவலைப்படல, இல்லத்தரசிகள் ஈக்குவல். அது இல்லத்தரசியாக இருந்து பணிக்கு செல்றவங்க அது அவங்களோட இன்னும் சூப்பர். இவங்களா வீட்டோட பார்த்துக்கிறாங்க, வீட்டிலையும் பார்த்துக்கிட்டு அலுவலகத்துக்கோ அல்லது பள்ளிக்கோ மற்ற நிறுவனங்களுக்கோ போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணுறவங்க, அது பெண்கள் வந்து உண்மையிலே பெண் தெய்வங்கள் தான், அவங்களால கும்பிடணும். கிரேட் திங், சாதாரண விஷயம் இல்லை. அது நிறைய புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, அதான். பட் உண்மையிலே அது வந்து சமுதாயத்தின் கட்டாயமாக, காலத்தின் கட்டாயமாக பெண்களும் வேலைக்கு செல்ற மாதிரி நிலைமை வந்துருச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறாள். நான் ஆர்த்தடாக்ஸ் டைப் அது. பட் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி வந்துருச்சு, போகிறாங்க. பட் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸில், ஸ்கூலில், மற்ற நிறுவனங்களில் வேலை செய்கிற அந்த பெண்களுடைய பங்கு வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். பட்டு அது இறைவனுடைய கருணையினாலும் கர்ம வலிமையினாலும் தான் அதை மேனேஜ் பண்ணி வருவேன். உண்மையிலே அவங்களாம் வணங்கத்தக்கவர்கள் தான், உண்மையிலே வணங்கத்தக்கவர்கள் தான். எஸ், இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்குவோம். நாளை நான் மீண்டும் சந்திப்போம். உங்கள் கேள்விக்கு ஓரளவுக்கு நான் விளக்கம் சொல்லிக்க நான் நினைக்கிறேன். இதில் இன்னும் தெளிவு இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, இன்னும் கிளியர் பண்ணி கொடுப்போம். மிக தெளிவான விளக்கம் சார். நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. ஐயா, எனக்கு இது ரிலேட்டடா ஒரு கேள்வி இருக்குதுங்க ஐயா. நீங்க சொன்னது உண்மைதாங்க ஐயா. நீங்க நாடு விட்டு நாடு வந்து இருக்கிறவங்க ரொம்ப ஹெவி கர்மால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ நாங்க வந்து எங்க கர்மாவை கழிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கிறோங்க. இப்ப எங்க குழந்தைங்க வந்து நிறைய கர்மாவை சேர்த்திக்கிறாங்களே, அது எதனாலங்க குழந்தைகளை? இப்ப இங்க பிறக்கிற எங்களுக்கு இங்க பிறக்கிற குழந்தைங்க இன்னும், அதாவது இன்னும் ஜாஸ்தியான கர்மா வச்சிருக்காங்கன்னு அர்த்தங்களா? உண்மைதான், ஆமா, கரெக்ட். ஸோ இதுக்கு நான் நாளைக்கு ஆன்சர் பண்றேன். நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் நாளைக்கு சொல்லுங்க. நம்ம நாளைக்கு டைம் ஆயிடுச்சு, 7 ஆச்சு நாளைக்கு. பட் இந்த கொஸ்டின் கேளுங்க. பட் நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லலைன்னா, சில விஷயங்கள் சொன்னோம்னா தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வரும். அதனால நான் சொல்லலை. இன்னைக்கு ஏதோ பேச்சுனால சொன்னேன். பட் சாஸ்திரம் தெளிவாக சொல்லுகிறது. நாம சொல்றோம் திரைக்கடலோடையும் திரையும் தேடும் பெருமையா சொல்லுவாங்க தமிழர்கள். அது வந்து சாஸ்திரம் தவறாக சொல்லுகிறது. திரைக்கடலோடையும் திரையும் போய் தேடணுமா? அவன் திரைக்கடலோடி போய் ஏன் தேடணும்? இங்கே இருந்த இடத்துல, பிறந்த இடத்துல, இங்கே சம்பாதிச்சு இங்கே நல்லா சந்தோஷத்தோட குடும்பம், மனைவி, மக்கள், சுற்றத்தினரோட வாழ முடியாது. ஏன் அங்கே போய் திரைக்கடலோடு? அவனுடைய பாவகர்மம் அவனை துரத்துக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. வெளிநாடுகளுக்கு வரணும்னா அப்படிதான். வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும், வெளிநாட்டு வேணும், போகணும் எய்மா வச்சிருக்கா இருக்காங்க. நான் ஃபாரின் போய் வேலை செய்யணுன்றாங்க. நேற்று ஃபாரின் போய் வேலை செய்யணும் அப்படின்னாங்க. என்னுடைய டாக்டர் கூட நேற்று சொல்லும்போது, நான் கூட ஃபாரின் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. நேற்று ஈவினிங்கு வந்தது போது, நான் கூட ஃபாரின் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ நெகட்டிவ் கர்மா உனக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம்னு சொன்னேன். என்ன டாடி இப்படி சொல்றீங்க? ஆமாம், ஃபாரின் போய் வேலை செய்கிறேன்னு நீ சொன்னீங்கன்னா, அப்போ நீ இங்கே நல்லா இங்கே இருக்கிறதோ விட்டுட்டு நீ இதை விட்டு இந்தியா விட்டு நான் ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் செஞ்சால் அந்த -டிகிரியில் குளிரில் நடிக்குன்னு அங்கே உனக்கு தேவையான இங்கே இந்த அம்மா வீட்டில் எடுத்துக்கலாம் ஆள் வேணும். இங்கே எல்லாத்துக்கும் ஆள் வேணும். கூட ஒருத்தர் இருந்துட்டே இருக்கலாம் அவங்களுக்கு. இங்கே ஃபாரின் போனால் இது சம்பாதிக்கிற பணத்தை அவங்க தான் கொடுக்கணும், இது சம்பாதிக்கிற பணத்தை அதான் கொடுக்கணும், சம்பாதிக்கிற சம்பளத்தை எல்லாம் அதுக்கு தான் கொடுக்கணும். இது இந்த கம்ஃபர்ட் அங்கே போனால் தெரியாது, மக்களை போனால் தான் தெரியும். அதுக்கு இப்போ தெரியாது. இப்போ சொல்லு டைலாக் கொடுத்து, நான் ஃபாரின் போகிறேன். நேற்று ஈவினிங் சார் நீ போனா தெரியும். அப்போ டப்பா டான்ஸ் ஆடிடும் வந்துடும். நான்லாம் இருக்க மாட்டேன்ட்டு. இங்க இருக்கிற கம்ஃபர்ட் அவங்க அம்மா அப்படி வளர்த்துட்டாங்க. என்னை விட அவங்க அம்மா ரொம்ப செல்வாக்கா சொல்லும். இதெல்லாம் அங்கே போனால் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த வேலையை இவங்க தான் செய்யணும், இதுதான் பண்ணணும். ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம். என்னுடைய பெரிய டாக்டர் ஹவுஸ் மேட் எல்லாம் இருக்கணும், கூடவே இருக்கணும், யாராவது இருக்கணும், டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். சின்ன பொண்ணா பரவாயில்ல, அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி. இது எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணணும். இது ஃபாரின் போய் உட்காந்து 2 வருஷம் தகடாது, ஓடி வந்துடும். சொல்றாங்க நேற்று நான் ஃபாரின் போகலான்னு. போகாத, அது விட்டுவிடு, அந்த யோசனை வேணாம், அது கட் கர்மா, பேட் கர்மா.
இப்போ என்ன சொல்ற, பேட் கர்மா போய் அனுபவிக்க போறியா, இல்லை குட் கர்மா இந்தியாவில் அனுபவிக்க போறியா? அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணிச்சு. சரி யோசனை பண்ணி சொல்றேன், சரி யோசனை பண்ணுன்னு நேத்து நட இல்லையே எங்க கிட்ட பேச சொல்லுங்க ஐயா, நாங்க வேணா சொல்லிடுறேன். அது ஃபாரின் ட்ரீம்ல இருக்கு. நேற்று பேசும்போது கேஷுவலா மாதிரி தப்புமா, அது இல்லை போறாங்க, தப்பு இல்லை. அது பேட் கர்மா நியூட்ரிஷனுக்காக போறாங்க. நீ குட் கர்மா கிரியேட் பண்ணி இங்க வாழ வழியை பாருமா, பேட் கர்மாக்கெல்லாம் போகாதுமா, வேண்டாமா அப்படின்னு சொன்னேன். நேற்று ஈவினிங் நடந்தது. தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இது இல்லைங்க ஐயா, கான்ட்ரவர்சி எல்லாம் இல்லைங்க ஐயா, இதை தெரிஞ்சுக்கணுங்க ஐயா, கட்டாயம் தெரிஞ்சு. சாத்திரம் தெளிவா சொல்லுது, கர்ம ஹீலிங் அதுதான் சொல்லுது. சரி ரைட். நம்ம நாளைக்கு இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசுவோம். நம்ம நாளைக்கு பேசுவோம். சரிங்களா? சரிங்க, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. பண்ணிக்கலாமா? 7:10 ஆயிடுச்சு. நாளைக்கு தேங்க்யூ சார். ரைட். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். நன்றிங்க ஐயா.